ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பகவான் வாசுதேவர் யார் அப்படின்னா, தேவகி மற்றும் வசுதேவருடைய புதல்வர். முழுமுதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர். நாம என்ன பண்றோம்? முதல்ல அவருக்கு நம்மளுடைய வந்தனைகளை தெரிவித்துக் கொள்றோம். ஏன்னா அவர் பகவான் கிருஷ்ணரே நேரடியாக இங்க நம்ம எல்லாருக்கும் பகவானினுடைய லீலைகளை பற்றியும் அவருடைய அருமைகளை பற்றியும் அவர் விஷயத்தை பற்றி நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவரே வந்தார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. சோ ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னா கிருஷ்ணர் அல்லது வசுதேவர் வசுதேவருடைய புதல்வராகிய வாசுதேவர் அவருக்கு என்னுடைய வந்தனைகளை தெரிவிப்போம் அப்படின்றது அர்த்தம். இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, கிருஷ்ணரையோ வாசுதேவரையோடைய நாமங்களை உச்சரிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நாம அந்த நிகழ்ச்சியை முதல்ல என்ன பண்றோம் அப்படின்னா பகவானினுடைய நாமங்களை சொல்லி ஆரம்பிக்கிறோம். இதனால இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை பேசுபவரும் சரி, கேட்பவரும் சரி, எல்லாம் மங்களங்கள் உண்டாகுது. அதான் முக்கியம். சோ அதனால பகவான் கிருஷ்ணரையோ வாசுதேவரையோ நாம் நம்மளுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். இப்ப ஒவ்வொரு வாரமும் நம்ம பண்ற மாதிரி இந்த வாரமும் நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஒரு மகாத்மிய ஸ்லோகத்தையும் பார்ப்போம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய மகிமை என்ன? ஸ்ரீமத் பாகவதம் எதனால் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீமத் பாகவதத்தை பின்பற்ற வேண்டும், வாழ்க்கையினுடைய நெறிமுறை ஆக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் நாம என்ன பண்றோம் அப்படின்னா தொடர்ந்து சொல்லி கொண்டு வரோம். அதனால இந்த வாரமும் அதை பற்றி பார்ப்போமாக. இது நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வாரமும் இந்த பாகவதத்தினுடைய அருமையை பற்றி முதல் காண்டம் 5வது அத்தியாயத்துல வருது. முதல் காண்டம் 5வது அத்தியாயத்துல இதை பற்றிய விஷயங்களும் வருது. சோ அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு அந்த ஸ்லோகத்தை முதல்ல பார்க்க போறோம். அந்த 5வது காண்டத்துல வரக்கூடிய அந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைக்கு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நான் அந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு முன்னாடி காட்டுறேன். நான் முதல் காண்டம் 5வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம். தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ எஸ்மின் பிரதிஷ்லோகம் அபத்வதி அபி நாமானி அனந்தஸ்ய யசோ அங்கிதானி ச ஷுண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவக. என்ன ஸ்லோகம், அருமையான ஸ்லோகம். இதை இந்த ஸ்லோகத்தினுடைய மகாத்மியத்தை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை ஆக்சுவலா நம்மளுடைய அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியராகிய ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணார் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முன்னுரையிலே இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார். தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ எஸ்மின் பிரதிஷ்லோகம் அபத்வதி அபி நாமானி அனந்தஸ்ய யசோ அங்கிதானியத் ஷிண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவக. இல்லையா? இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? முதல்ல தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ. ஜனதா அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய மக்கள் இல்லையா? ஜனதாக விப்ளவோ, ஜனங்கள்னு சொல்றோம் இல்லையா? ஜனதாக விப்ளவோ. விப்ளவோனா என்ன? பெரிய புரட்சி. மக்களிடையே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தணும். உண்மைதானே? நம்ம போன வாரத்தில் பார்த்து கொண்டிருக்கோம். மக்களிடையே ஒரு பெரிய புரட்சி தேவை. இன்னைக்கு கலியுகத்துல மக்களுக்கு வாழ்க்கைனா என்ன, எப்படி வாழணும்ன்ற விஷயங்கள் புரியல. அப்ப மிகப்பெரிய ஒரு புரட்சி தேவை. அதை எப்படி பண்ண முடியும்? தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ எஸ்மின் பிரதிஷ்லோகம் அபத்வதி அபி. பிரதிஷ்லோகம்னா என்ன? ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் குறைபாடுகள் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸ்லோகங்கள்ல குறைபாடு இருக்கா, அல்ல பேசக்கூடியவர்கிட்ட குறைபாடு இருக்கா, அதை பேசக்கூடியவர் அதை சரியா சொல்ல முடியலையா, இது எல்லாம் இருந்தாலும் சரி என்ன நடக்குது? நாமானி அனந்தஸ்ய யசோ அங்கிதானியத். நாமானி அனந்தஸ்ய. அனந்தன்னா யாரு? இந்த பகவான் கிருஷ்ணர் தான் அனந்தன். அனந்தன் அவருக்கு என்ன பேர் அப்படின்னா எல்லையற்றவர். அவருடைய நாமங்கள், அவருடைய லீலைகள், அவருடைய குணாதிசயங்கள் எப்பொழுதுமே எல்லையற்றது. அப்ப என்ன ஆகுது? ஷிண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவக. சாதவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவருடைய லீலைகளையோ அவருடைய பெயரையோ அவருடைய நாமங்களையோ உச்சரிப்பதுல, கேட்பதிலோ உச்சரிப்பதிலோ ரொம்ப ரொம்ப ஆனந்தங்களை அடைகிறாங்க. அதனால என்ன ஆகுது? இதை சாதவர்களை பார்க்கும்போது, சாதுக்கள் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகங்களை சொல்லும் போது அவர்களை கேட்பவர்களும் எல்லாம் தூய்மை அடைகிறார்கள். அதனால என்ன நடக்குது? மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்குது அப்படின்னு பாகவதம் சொல்லுகின்றது. இதை யார் சொல்றா அப்படின்னா நாரத முனிவர் தன்னுடைய சீடரான வேதவியாசருக்கு சொல்கின்றார். இந்த 5வது அத்தியாயம் முதல் காண்டத்துல வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நாரதர் வேதவியாசருக்கு சொல்லக்கூடிய விஷயம் அது. அப்ப எவ்வளவு அருமையா சொல்ற. அவர் வேதவியாசர் கவலையில இருக்கார். வேதங்களை ஏற்றியாச்சு, வேதங்களை எடுத்து கொடுத்தாச்சு எல்லா மக்களுக்காக, வேதாந்த சூத்திரத்தை கொடுத்தாச்சு, புராணங்களை எழுதியாச்சு, எல்லாம் எழுதின பிறகு மக்களுக்கு என்னன்னா அவருக்கு ஆத்ம சந்தோஷம் கிடைக்கல. அப்ப என்ன பண்றார்? அவர்
தன்னுடைய குருவிடம் நாடுகின்றார். குரு உடனே அங்க வர்றார். நாரத முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பகவானினுடைய நாமங்களை, பகவானினுடைய லீலைகளை பற்றி நீ ஏன் பேசவில்லை? அதனால தான் என்ன நடக்குது அப்படின்னா, உனக்கு ஆத்ம சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்கின்றார். சோ அதனுடைய பாகமாக வருகிறது இந்த ஸ்லோகம். இந்த 5வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகம் வருகிறது. தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஷ்லோகம் அபத்தவதி அபி நாமானி அனந்தஸ்ய யசோ அங்கிதானி யத் ஷுண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவக. இதனுடைய மொழிபெயர்ப்பையும் பார்ப்போம் இப்ப. அதே சமயம் எல்லையற்றவரான பரமபுருஷரின் பெயர், புகழ், லீலைகள் இவை பற்றிய உன்னதமான வர்ணனைகள் அடங்கிய இலக்கியம். எந்த இலக்கியம் அது? ஸ்ரீமத் பாகவதம். பகவானினுடைய பெயர், பகவானினுடைய புகழ், பகவானினுடைய லீலைகள் இவை அனைத்தையும் பற்றிய ஒரு இலக்கியம் எது? இலக்கியத்தினுடைய போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்லோகம். எந்த ஸ்லோகம் அப்படின்னா, இலக்கிய அவதாரங்களிலே பிரம்ம சம்மிதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இருக்கிற இலக்கியங்களிலே பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கலியுகத்துல இலக்கிய அவதாரமாக வந்திருக்கார் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தின் மூலியமா. அப்ப பகவானினுடைய இலக்கிய அவதாரம் இதுதான். அப்ப இதான் இலக்கியம். வழி தவறி முறையற்றவர்களாக வாழும் மனிதர்களுடைய நோக்கத்தில் ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும். உண்மை அதுதானே. இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் இருந்து சரி, இந்தியாவில வாழக்கூடிய பக்தர்களும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கிறோம் மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அந்த புரட்சி எப்படி ஏற்பட்டது? இந்த இலக்கியத்தை படித்ததனால், இந்த இலக்கியத்தை வாழ்க்கையில நெறிமுறைப்படுத்தியதனால், இந்த இலக்கியத்தின் மூலியமாக வாழ்க்கையை வாழணும்ன்ற ஒரு உற்சாகத்தை கொண்டதனால். அப்ப என்னாச்சு? அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு புரட்சி உண்டானது இல்லையா? அப்ப இத்தகைய நூல்களை தவறுகள் நிறைந்தவையாக இருப்பினும் நேர்மையான தூய மனிதர்களை வாயிலாக கேட்பதனால், படிப்பதனாலும் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும். இதான உண்மை எது? அப்ப தூய்மையான சாதுக்களின் மூலியமா நம்ம இதை பற்றி கேட்கணும். தூய்மையான சாதுக்கள் யாரு? அவர்கள் எப்படி வாழ்கின்றனர்? அவருடைய விஷயங்கள் எப்படி இருக்கு? இதுல அழகான வார்த்தை என்ன? மாற்றங்கள் தகுந்த வழியில வாழக்கூடிய மக்களுக்கு எவ்வாறு மாற்றங்களை உருவாக்குவது? வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, எப்படி வாழணும், என்ன பண்ணணும் மக்களுக்கு தெரியல. அப்ப அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? வீணடித்துக் கொண்டிருக்கின்றனர். அப்ப அந்த வாழ்க்கையை என்ன பண்ணணும்? நேர்முறைப்படுத்தணும், நெறிமுறைப்படுத்தணும். வாழ்க்கைனா என்ன? வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன? எப்படி வாழணும் அப்படின்ற விஷயங்கள் மக்களுக்கு தெரியல. அப்ப யார் சொல்லித்தர போறா? இலக்கியமாகிய ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லித்தர போகிறது. ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுகிறது? எவ்வாறு வாழணும், வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, பகவான் யாரு, நாம் யாரு, நமக்கும் பகவானுக்கும் உள்ள தொடர்பு என்ன, இதையெல்லாம் யார் சொல்லித்தர முடியும்? வேத இலக்கியங்களாகிய ஸ்ரீமத் பாகவதத்தை தவிர வேற யாராவது சொல்லித்தர முடியுமா? சொல்லித்தர முடியாது. இதை நம்ம அழகா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, மனித சமுதாயத்திலும் சரி, ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னா அதற்கு ஸ்ரீமத் பாகவதத்தை தவிர வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை என்று நிறைய ஸ்லோகங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு வாரம் பாக்குறோம். ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய கதாமிர்தம் ஆரம்பிச்ச நிகழ்ச்சியில இருந்து சரி, இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஸ்லோகமா பாகவதத்தினுடைய முக்கியத்துவத்தை அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இதை பண்ணி கொண்டிருக்கோம். இப்ப புத்திசாலி என்ன பண்ணுவான்? ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவான் அப்படின்னா, தங்கத்தை உதாரணத்துக்கு ஒரு குப்பையில போய் தங்கத்தை பாக்குறோம். குப்பையில தங்கத்தை பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்? ஐயோ, அந்த தங்கம் குப்பையில இருக்கு, நான் அதை தொடமாட்டேன்னு யாரா விடுவாங்களா? தங்கமும் வைடூரியமும் வைரமும் குப்பையில இருந்தா கூட எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எடுக்கிறதுக்கு அவ்வளவு ஆனந்தமா, அவ்வளவு சண்டையிட்டுக் கொள்வார்கள். உண்மை அதுதானே? அப்ப அந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்க என்ன நம்மளுடைய குறைபாடுகளா இருக்கலாம், நாம பேசுறது குறைபாடா இருக்கலாம், நம்முடைய வார்த்தைகள் குறைபாடா இருக்கலாம். ஆனா பகவானினுடைய லீலைகளிலோ, பகவானினுடைய நாமங்களிலோ, பகவானுடைய புகழிலோ, பகவானுடைய விஷயங்கள்ல எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. அது தங்கத்தை போல அப்படின்ற விஷயத்தை இந்த ஸ்லோகம் மூலியமா நான் புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இது என்ன அர்த்தம்? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இலக்கியங்கள் எதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, காலத்திற்கு அப்பாற்பட்டது. யாராவது சொல்ல முடியுமா? நான் போன வாரம் பார்த்தோம், நிறைய விஷயங்களை பார்த்தோம். போன வாரம் கடந்த 3-4 வாரங்களா பார்த்து கொண்டிருக்கோம். இந்த மகாராஜ் பரீட்சித் எவ்வாறு கலியை தண்டித்தார் என்ற விஷயத்தை பார்க்கிறோம். அதுல யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு காலகட்டத்துக்கு இது பொருந்தாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை அழகாக வேதவியாசர் அன்னைக்கே சொல்லிட்டு போயாச்சு. பாகவதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான உண்மை இது. அதனால இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாது, புரிஞ்சுக்க முடியாதுன்ற விஷயத்தை நம்மளால சொல்லவே முடியாது. என்னைக்கும் பொருந்தும். எந்த விதமான மாற்றங்களும், சின்ன சின்ன மாற்றங்கள் எப்படி ஏற்படுது அப்படின்னா, 4 மாடி கட்டிடங்கள்ல வாழ்ந்தாங்களா, இன்னைக்கு 40 மாடி கட்டிடத்துல வாழ்றாங்க. 2 பேர் பயணிக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள்ல பயணிச்ச காலம் போய் இன்னைக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, ஏரோப்ளேன்ல பயணிக்கிற காலம் வந்தாச்சு. இதெல்லாம் மாற்றங்கள். ஆனால் வாழ்க்கையில மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மாற்ற விஷயங்கள் என்னைக்காவது மாறி இருக்கா? மாறல.
இந்த 1வது முதல் காண்டம் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய 5வது அத்தியாயத்தினுடைய 11வது ஸ்லோகத்துல ஒரு பொருளுரை இருக்கு. நம்மளுடைய ஸ்தாபகாச்சாரியராகிய ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்றாரு அப்படின்னா அதற்கு ஒரு பொருளுரை எழுதுறார். அந்த பொருளுரையில ஒரு அருமையான விஷயம் வந்தது. நான் அதை இன்னைக்கு மேற்கோள் காட்டணும்னு ஆசைப்பட்டேன். என்ன அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பொருளுரை எழுதும் போது 1962வது வருஷம் எழுதி கொண்டிருக்கிறார் அந்த பொருளுரையை. இன்னைக்கு நம்ம எப்ப வாழ்ந்து கொண்டிருக்கோம்? 2020. 1962ல அவர் அந்த 1வது அத்தியாயம் 1வது காண்டம் 5வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்துக்கு உரை எழுதி கொண்டிருக்கும் போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் மூட்டமா இருக்கு. இன்னைக்கும் நம்ம அப்படித்தான் இருக்கும். இன்னைக்கு நானும் நீங்களும் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் போது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் ஒரு போர் மேகமூட்டமா இருக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்ரீல பிரபுபாதர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா அதே காலம்தான் இன்னைக்கும் இருக்கு. எதனால் இந்த போரினுடைய தாக்கம் எதனால இருக்கு அப்படின்னா மக்களிடையே பகவானை பற்றிய சிந்தனைகள் இல்லை, பகவானுடைய உணர்வுகள் இல்லை, கடவுள் உணர்வுகள் இல்லை. இது நம்ம பாக்குறோம். ஒவ்வொரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் சண்டை ஏற்படுது. அல்லது ஒவ்வொரு எதுக்கு நாட்டுக்கு போனோம், ஒரு வீட்டிற்கும் சண்டை ஏற்படுது. ஏன் நான் வீட்டுக்கு போகணும்? சொந்த வீட்டுக்குள்ளேயே சண்டை ஏற்படுது. அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை, அப்பாவிற்கும் பையனுக்கும் சண்டை, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. எதனால ஏற்படுது? சொத்து தகராறு, அந்த தகராறு, இந்த தகராறு எல்லாம் எதனால நடக்குது? கடவுளுடைய உணர்வுகள் நம்ம வளர்த்துக்கல, கடவுள் பற்றிய விஷயங்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்கல. மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பிரபுபாதர் எழுதுறாருங்க, கடவுளை பார்த்த பயம் விட்டு போச்சு அப்படின்றார் அவர். நாத்திகனா ஒருத்தன் ஏன் மாறுறான், நாத்திகனா ஒருத்தன் மாறுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கடவுள் இல்லைன்னு எதுக்காக சொல்றான் அப்படின்னா கடவுள் இருந்துட்டால் என்னால் அனுபவிக்க முடியாது, கடவுள் இருந்துட்டால் என்னால சுபகாரியங்களை என்னுடைய புலன்களை திருப்திப்படுத்த முடியாது அப்படின்ற விஷயத்தை அவன் யோசிக்கிறான். அப்ப என்ன சொல்றான்? கடவுள் இல்ல, கடவுளே கிடையாது சார், நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம், கடவுள்ன்றது இந்த மூடர்கள உருவாக்கியது. நமக்கு சொன்னார் இல்லையா பகுத்தறிவு பகலவன், அவர் சொல்லி கொடுத்தார் நமக்கு, மூடர்கள் உருவாக்கியது அப்படின்னு. இங்க பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா அருமையா சொல்றார், கடவுளுடைய சிந்தனை இல்லாமல் நம்மால் இந்த விஷயங்களை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. அதனால கடவுள் பற்றிய விஷயங்களை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு ஸ்ரீமத் பாகவதத்தை தவிர வேற வழி இல்லையே அப்படின்னு யார் சொல்றா? ஸ்ரீல பிரபுபாதர் 1962ல சொல்றார். இன்னைக்கும் அதே விஷயம் தானே? இன்னைக்கும் ஏதாவது மாற்றம் இருக்கா? இன்னைக்கும் அதே போர் மூட்டமா இருக்கு. நமக்கும் சீனாவிற்கும் அதே மாதிரி தான் இருக்கு. நம்மளுடைய விஷயங்கள் எல்லா விதமான விஷயங்கள்ல மக்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்காங்க. அப்ப பாகவதத்தினுடைய மகிமை என்னைக்கு 1962ல தேவைப்பட்டதோ இன்னைக்கும் தேவை இருக்கிறது, என்னைக்கும் தேவை இருக்கும். பின்னாடியும் இந்த மாதிரிதான் விஷயங்கள் நடக்க போகுது. யாராவது சொல்ல முடியுமா இந்த மாதிரி விஷயங்கள் நின்று போய்விடும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்க போவதில்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தொடர்ச்சியாக பகவானினுடைய லீலைகள், பகவானுடைய விஷயங்களை பற்றி மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மக்களுக்கு பகவானுடைய விஷயங்களை சொல்லும் போது என்ன ஆகுது? மக்கள் கடவுள் உணர்வுக்கு வருகின்றனர், கிருஷ்ண உணர்வுக்கு வருகின்றனர். அப்ப என்ன ஆகும்? அவங்க சாதாரணமாக வாழக்கூடிய ஒரு பொருளாதார வாழ்க்கையிலிருந்து ஒரு ஆன்மீக வாழ்க்கை வருவாங்க. அதுதான் இன்னைக்கு தேவை, அதுதான் புரட்சி. நான் சொன்னேன் இல்லையா முதல்ல புரட்சி தேவை, இதுதான் புரட்சி. ஜனதாக விப்ளவோ அப்படின்ற வார்த்தை வந்தது, அதுதான் புரட்சி. இந்த மிகப்பெரிய இந்த இலக்கியங்கள்லாம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? எவ்வாறு இந்த புரட்சியை ஏற்படுத்துவது அப்படின்றத பாக்குறோம் இல்லையா? அப்ப நம்மளுடைய விஷயங்கள் நாம எவ்வளவுதான் உயர்ந்த நிலைக்கு போனாலும் சரி, இன்னைக்கு காலகட்டத்துல எல்லா விதமான விஷயங்களும் உயர்ந்தாச்சு. நாம அப்ப இன்னைக்கு மக்கள் சொல்கிறார்கள் இல்லையா, நம்மளுடைய எல்லா இடங்கள்ல போனாலும் நாம நம்மளுடைய மனித சமுதாயத்தினுடைய ஒரு உச்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா விதமான தொழில்நுட்பங்கள், நல்ல முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், மக்கள் 50 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டங்கள்லாம் இன்னைக்கு இல்ல அப்படின்னு நாம மார்பு தட்டி கொள்ளலாம். ஆனால் உண்மை என்ன? எல்லா விதமான பிரச்சனைகள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதேதான் இன்னைக்கும் இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு பாக்குறோம், நம்ம போன வாரம் பார்த்தோம், அதே பிரச்சனை தான் இன்னைக்கும் இருக்கு. அப்ப மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு எவ்வாறு ஆச்சாரியர் என்ன அருமையான ஒரு உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா மஞ்சக்காமாலை நோய் வந்திருக்கு நமக்கெல்லாம். என்ன மஞ்சக்காமாலை நோய்? எல்லாமே மஞ்சளா தெரியுது. என்னுடைய கண்ணுக்கு மஞ்சக்காமாலை நோய் வந்தது அப்படின்னா எல்லாமே மஞ்சளா தெரியும். இதை உங்களுடைய கேமரா மஞ்சளா தெரியுது, இந்த லேப்டாப் மஞ்சளா தெரியுது, இந்த செல்போன் மஞ்சளா தெரியுது, எல்லாம் மஞ்சளா தெரியும். என்ன மஞ்சளா தெரியுது? நம்மளுடைய பௌதிகத்தனமான பார்வைதான் இந்த மஞ்சளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு.
எல்லாமே பௌதிகமா பாக்குறோம். எவ்வாறு பௌதிகமா பண்றது, எவ்வாறு பௌதிகமா வாழ்வது, எவ்வாறு பௌதிக இன்பத்தில் வாழ்வது அப்படின்ற எல்லா விஷயங்களும் பௌதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, எல்லாம் பௌதிகமா தெரியும். மஞ்சக்காமாலை வந்தவனுக்கு என்ன அப்படின்னா, ஒரு இனிப்பு பண்டம் கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு பிடிக்காது, கசக்கும். அவனுக்கு வந்து இனிப்பு பண்டத்தை கொடுக்கவே முடியாது, சுவைக்க முடியாது. அவன் இனிப்பு பண்டமே வேண்டான்னு சொல்லுவான். ஆனால் அதே இனிப்பு பண்டம் தான் அதுக்குரிய மருந்துன்றது அவனுக்கு புரிஞ்சுக்க முடியாது. மருத்துவரா இருக்கட்டும், அல்லது பெற்றோர்களா இருக்கட்டும், அல்லது அவருடைய கூட வாழக்கூடிய சக உறவினர்களா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லுவாங்க, உனக்கு தேவை ஒரு இனிப்பு பண்டம் அப்படின்னு இனிப்பு பண்டத்தை வாயில கொடுக்குறாங்க. அவன் என்ன பண்றான், பிடிக்காமல் முகம் சுளித்துக் கொண்டு அந்த இனிப்பு பண்டத்தை சாப்பிடுறான். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மஞ்சக்காமாலை இருந்து விலகி வரான். இதேதான் இங்கேயும் நடக்குது. நமக்கு இருக்கக்கூடிய அந்த மஞ்சக்காமாலை, இந்த புரை என்ன புரை அப்படின்னா பௌதிக புரை, பௌதிக மஞ்சக்காமாலை. அப்ப அதை எப்படி போக்க முடியும்? என்ன பண்ண, இந்த மாதிரி இலக்கியங்களை படிப்பதன் மூலியமா தான் போக்க முடியும். இந்த இலக்கியங்களை நாம் படிக்க படிக்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த மஞ்சக்காமாலை நீங்கும், இந்த புரைகள் நீங்கும். அதனால நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர், நீங்க வந்திருக்கீங்க இல்லையா, இங்க வந்திருக்கிற எல்லா மனிதர்களும் சரி, எல்லாருடைய நோக்கம் என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை நம்மளால் முடிந்த அளவுக்கு உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்யணும். எல்லாரும் எடுத்துக்கிட்டோம், உலகமே வந்து கிருஷ்ணமயம் ஆகட்டும், வாசுதேவ குடும்பகமா மாறட்டும். எல்லாரும் அனைவரும் என்ன பண்ணணும் அப்படின்னா கிருஷ்ணருடைய சரணங்களுக்கு சரணாகதி அடையட்டும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கிருஷ்ண உணர்வுல வாழக்கூடிய முழுமையான உலகத்துல என்ன, அதுதான் உண்மையான புரட்சி அப்படின்னு பாகவதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்ப நமக்கு தேவை என்ன, இனிப்பு பண்டம் தேவை. அந்த இனிப்பு பண்டம் என்ன, இதுதான் வந்து அமிர்தம். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பாகவதம் ரசமாமிர்தம். ரசங்களிலேயே அமிர்தம் போல இருக்கக்கூடிய இனிப்பான ஒரு ரசம் இது. அந்த இனிப்பு பண்டம் தான் நமக்கு தேவை. அதைத்தான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கோம். இந்த இனிப்பு பண்டத்தை சாப்பிடுங்க, இந்த இனிப்பு பண்டை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றோம். நிறைய மக்கள் வரீங்க, நிறைய மக்கள் வர முடியல. என்ன பண்றோம், இனிப்பு பண்டம் கசக்குது, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எனக்கு கசக்குது அப்படின்னு நிறைய பேர் வரதில்லை. ஆனால் அதே இனிப்பு பண்டம் தான் நம்மளுடைய மஞ்சக்காமாலை நோய்க்கு ஒரே தீர்வு அப்படின்றதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன நமக்கு தீர்வு, ஸ்ரீமத் பாகவதமே ஒரே வழி, ஸ்ரீமத் பாகவதமே ஒரே வழி. அதனால என்னுடைய பணிவான வேண்டுகோள் உங்க எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக மாத்தணும். எவ்வளவு அருமையான ஸ்லோகங்கள் இருக்கு பாருங்க. அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம தினமும் படிக்கணும். நாமளும் எப்படி பாகவதத்தை சார்ந்து நமது வாழ்க்கையை நடத்த வேண்டும்ன்ற விஷயங்களையும் புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான குறிக்கோள். இதுதான் பாகவதத்தினுடைய மகாத்மியம். நம்ம இப்ப வந்து நம்மளுடைய தலைப்புக்குள்ள போகலாம். தலைப்பு என்ன, பலி மகாராஜர் கலியை எவ்வாறு தண்டித்தார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் இல்லையா. போன வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்ற விஷயத்தை கொஞ்சம் பார்த்து விட்டு நம்ம இந்த வாரத்தினுடைய நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம தொடர்ந்து உங்க எல்லாருக்கும் தெரியும், 4-5 வாரங்களாக இந்த மகாராஜ் பரீட்சித் எவ்வாறு கலியை தண்டிக்க போகின்றார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். நம்ம நிறைய பார்த்தோம், கலியுகம்னா என்ன, கலியுகம்ன்ற விஷயத்தினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு வந்து நம்மளுடைய தர்மத்தினுடைய பிரதிநிதியாக வந்த அந்த காளையும் சரி, நம்மளுடைய தரணி தாயாக வந்தக்கூடிய அந்த பசுவும் சரி எவ்வாறு வருந்தி கொண்டிருக்கின்றது அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். குறிப்பா போன வாரம் நீங்க எல்லாரும் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க யாரா வராத இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்தையும் ஒரு சின்ன குறிப்போடு ஆரம்பிக்கலாம். போன வாரம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, போன வாரம் வந்து மகாராஜ் பரீட்சித் வந்து அந்த தர்மத்தினுடைய பிரதிநிதியாகிய காளையிடமும் தரணி தாயாக இருக்கக்கூடிய பசுவிடமும் ஒரு பணிவான வேண்டுகோளை வைக்கிறார். என்ன கஷ்டம் உங்களுக்கு, ஏன் வருந்துகிறீர்கள், எதனால கண்ணீர் வடிக்கின்றனர், என்ன கஷ்டம் உங்களுக்கு, யார் உங்களை தாக்கினாங்க அப்படின்ற விஷயத்தை கேட்கிறார். முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க, தரணி தாயும் சரி அந்த தர்ம தேவராகிய அந்த காளை மாடும் சரி தங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்கின்றனர். அவங்களுடைய உணர்வுகளை அவர் என்ன பண்றார் அப்படின்னா பொறுமையாக கேட்கின்றார். மகாராஜ் பரீட்சித் என்ன பண்றார், பொறுமையாக கேட்கின்றார். போன வாரம் என்ன பார்த்தோம், அடுத்து நம்மளுக்கு எப்படி வந்து அந்த பசுன்றது நம்மளுடைய தாயாக ஏன் கருதப்பட வேண்டும் அப்படின்ற விஷயத்தை போன வாரம் பார்த்தோம். அதுல ஒரு அருமையான ஒரு வார்த்தை வருது, என்ன வருது அப்படின்னா தர்ம தூகாம். பசு தரக்கூடிய அந்த பால்ன்றது என்ன அப்படின்னா தர்மத்தினுடைய திரவிய வடிவம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகின்றது. அப்ப என்ன பண்றோம், நம்ம அந்த பசுவினுடைய பாலை அருந்தும் போது, பகவானுக்கு படைத்து விட்டு அருந்தும் போது நமக்கு என்ன கிடைக்கிறது, தர்மத்தினுடைய ஒரு திரவிய வடிவம் நமக்கு கிடைக்கின்றது. தர்மம்னா என்ன, தர்மத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் பசு மூலியமா நமக்கு கிடைக்குது அப்படின்றதை சாஸ்திரங்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றன இல்லையா. அதே நம்ம என்ன பார்த்தோம் போன வாரம், காளை மாடினுடைய ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பத்தின் காரணமாக என்ன ஆகும், இடங்கள் எல்லாம் சுபிக்ஷமா இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தோம்.
காளை மாடு வந்து சந்தோஷமா இல்ல, காளை மாடு துன்புறுத்தப்படுகிறது, காளை மாடு கசாப்பு கடைக்கு அனுப்பப்படுகிறது அப்படின்னு இருந்தா என்ன ஆகும்? அப்ப அந்த இடம் வந்து சுபிக்ஷமா இருக்காது, வறண்டு இருக்கும், மக்கள் துன்பமாக இருப்பார்கள், போர் இருக்கும், அடுத்தவர்களை தாக்குவார்கள். எல்லாம் போன வாரம் நம்ம பார்த்தோம். அப்ப இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்கிறது? தர்மமும் இல்லை, சுபிக்ஷமும் இல்லை. அப்ப தர்மத்தையும் சுபிக்ஷத்தையும் திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி கொண்டு வர முடியும்? ஒரே வழிதான் இருக்கு. இந்த பாகவதத்தினுடைய கூற்றுகள் படி நம்ம வந்து பசுவையும் காளை மாட்டையும் தினமும் வணங்கி அவர்களை பாதுகாப்பதன் மூலியமாக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா தர்மத்தையும் சுபிக்ஷத்தையும் இந்த உலகத்துக்குள் கொண்டு வர முடியும் அப்படின்றத 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ரீமத் பாகவதம் இன்னைக்கு நிலையை அன்னைக்கே சொல்லியாச்சு. அதனால இன்னைக்கு நிலைமை இப்படித்தான் இருக்கு. இது போன வாரம் பார்த்தோம். இப்ப இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 17வது அத்தியாயத்தினுடைய நம்ம போன வாரம் 10வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். அப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த பசுவும் அந்த காளையும் அவர்கள் சொன்ன விஷயத்தை மகாராஜ் பரிஷித் எவ்வாறு அவர்களுக்கு பதில் சொல்ல போகின்றார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். இதுல முதல் வார்த்தை எப்படி வருது அப்படின்னா இந்த ஸ்லோகத்தினுடைய 11வது ஸ்லோகத்தினுடைய முதல் வார்த்தை பிரஜானாம் அப்படின்னு வருது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை இது. பிரஜானாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரஜைகளிடம் அவர் பேசுகின்றார். யாரு பிரஜை? அங்க பிரஜைகளே இல்லையே. வார்த்தை எப்படி சொல்லுகிறது? மகாராஜ் பரீட்சித் தன் பிரஜைகளிடம் பேச ஆரம்பித்தார். யாரு பிரஜைகள்? பசுமாடும் காளை மாடும் நாட்டினுடைய பிரஜைகள் அப்படின்ற விஷயத்தையும் ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு எடுத்துக்காட்டாக எடுத்து கூறுகிறது இல்லையா? அப்ப யாரு பிரஜை? நீங்க சொல்லலாம் இந்திய நாட்டின் பிரஜை, நான் சொல்லலாம் இந்திய நாட்டின் பிரஜை, மற்றவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க இலங்கை நாட்டின் பிரஜை அல்லது ஐக்கிய அரபு நாடுகளின் பிரஜை, ஏதாவது சொல்லிக் கொள்ளலாம். அப்ப பிரஜைன்றவன் யாரு? அந்த நாட்டில் பிறந்தவன் பிரஜையாக கருதப்படுகின்றான். அப்ப அந்த காளையும் அந்த பசுவும் அந்த நாட்டில் தானே பிறந்தது. அப்ப அந்த நாட்டினுடைய பிரஜைகள் கண்டிப்பா நம்ம எடுத்துதான் ஆகணும். ஏன் மக்கள் மட்டும் மனிதன் மட்டும்தான் பிரஜையா? ஒரு உயிர்வாழி பிரஜை இல்லையா? அப்படின்ற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த ஸ்லோகத்துல என்ன வருது அப்படின்னா மகாராஜ் பரிஷித் அடுத்து எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா காட்டில வாழக்கூடிய ஒவ்வொரு உயிர்வாழி கூட நான் தான் பொறுப்பு. நான் தானே யாரு? அந்த அரசன் தான் பொறுப்பு. அரசனுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா எல்லா உயிர்வாழிகளும் நிம்மதியாக தன்னுடைய தர்மத்தின் வடிவாக எந்தவித துன்புறுத்தலும் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்ற விஷயத்தை அவர் மேற்பார்வை இட வேண்டும். அப்ப அவர் பண்றாரா? இந்த காலகட்டத்தில் நடக்குதா? எல்லா பிரஜைகளும் இன்பமாக இருக்கிறார்களா? இல்ல. எல்லா பிரஜைகளும் துன்பப்படுத்தப்படுகிறார்கள். யாரால? மனிதர்களால. மனிதர்கள் என்ன பண்றாங்க? அடுத்த பிரஜைகளை துன்புறுத்துகின்றனர். அந்த துன்பத்தின் தாக்கம் அவர்களுக்கே வருகிறது. தாங்களும் இன்பமா இல்ல, அடுத்த பிரஜைகளும் இன்பமா இல்ல. அதனாலதான் சொன்னோம் இந்த காலகட்டத்துக்கு ஒரு புரட்சி தேவை. என்ன புரட்சி? பாகவத புரட்சி தேவை. ஸ்ரீமத் பாகவத புரட்சி தேவை இல்லையா? அப்ப அடுத்த விஷயம் என்ன வருது அப்படின்னா அவர் என்ன சொல்லுகின்றார்? யாராவது ஒரு பிரஜை இன்னொரு பிரஜையை துன்புறுத்துகின்றான் அப்படின்னா அவன் தண்டிக்கப்பட வேண்டியவன். இன்னைக்கு சட்டம் அப்படித்தானே இருக்கு. இன்னைக்கு உதாரணத்துக்கு நான் இருக்கேன், உங்கள ஒருத்தரை துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றேன். மனசு ரீதியாகவோ அல்லது வந்து உடல் ரீதியாகவோ அல்ல வார்த்தை ரீதியாகவோ நான் உங்களை துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றேன். அப்ப என்ன அர்த்தம்? நான் தண்டிக்கப்பட வேண்டியவன் இந்த நாட்டினுடைய சட்டத்தின்படி. அப்ப பாகவதம் நமக்கு என்ன கேள்வி கேட்குது அப்படின்னா அப்ப அந்த பசுவும் அந்த காளையும் வந்து துன்புறுத்தப்படுகிறார்களே, நீங்க எல்லாம் ஏன் தட்டி கேட்கல? நீங்க எல்லாம் ஏன் அவங்களை தண்டிக்கல? நீங்க எல்லாம் ஏன் அவங்களுக்கு வந்து தகுந்த தண்டனையை கொடுக்கல? அப்படின்ற விஷயத்தை நம்மிடம் கேட்கின்றனர் இந்த ஸ்ரீமத் பாகவத்தினுடைய வரிகள். அப்ப நம்மளும் கடமைப்பட்டிருக்கோம். நம்ம பாக்குறோம் பசுவும் காளையும் வந்து அழுது கொண்டிருக்கின்றது. பசுவும் காளையும் வந்து ரோட்ல வந்து யாரும் பார்க்க முடியாத நிலையில் இருக்கு. நம்மளாம் என்ன பண்றோம்? நாம நல்லபடியா ஏசி கார்ல போனா போதுமே, பசுமாடும் காளையும் எப்படிதான் நமக்கு என்ன அப்படின்னு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா தர்மத்தின் வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பிரஜைகளும் நம்மளுடைய நாட்டினுடைய பிரஜைகள், நம்மளுடைய சக குடிமகன்கள் அப்படின்ற விஷயத்தையும் நாம் புரிஞ்சுக்கிறோம். இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்கு? நான் அதுக்கே இன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நீங்களும் நானும் ஓட்டு போட்டோம். ஓட்டு போட்டு என்ன பண்ணோம்? எப்படி வந்து அழகாக ஒரு இயந்திரம் வடிவாக இந்த காளை மாட்டையும் பசு மாட்டையும் எவ்வாறு கொல்ல வேண்டும்ன்ற விஷயத்தை நானும் நீங்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கோம். உண்மை அதுதானே? அரசாங்கம் வந்து ஸ்ரீல பிரபுபாதர்ட்ட வந்து கேட்டாங்க 1972ல. 1972 வந்து அமெரிக்க நாட்டினுடைய இது வருது, எலெக்ஷன் வருது, தேர்தல் வருகிறது.
அமெரிக்கா நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த இவங்க வந்து அதிபரை தேர்ந்தெடுப்பாங்க. அதிபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தல் வரும்போது நம்மளுடைய இஸ்கானுடைய ஸ்தாபகாச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதத்தை கேட்கிறாங்க. பிரபுபாதா என்ன மாதிரி இந்த மாதிரி இவங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுவது, யாரை வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுப்பது, கரெக்டான ஆளை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்ற விஷயத்தை கேட்டாங்க. அதற்கு பிரபுபாதர் என்ன சொன்னார் அப்படின்னா, யார் ஒருவன் பசுவினுடைய வதைகளை நிப்பாட்டுகின்றானோ, பசுகளை பாதுகாப்பதற்கு வந்து ஆர்வம் கொள்கின்றானோ, யார் பகவத்கீதையினுடைய விஷயங்களை தன்னுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக வைக்கின்றானோ அவனுக்கு நீங்கள் ஓட்டு போடலாம்னு சொன்னார். இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்கு? இன்னைக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்லக்கூடிய இந்த நவீன கால நவீன கால சிந்தனையாளர்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து அந்த காலத்துக்கு பொருந்துங்க, இந்த காலத்துல பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த பொருத்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய வார்த்தை சொல்றது கரெக்டா இருக்கு. ஆனால் இந்த இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு என்ன? தீர்வே தெரியல. இப்ப நாம போய் அவங்களுக்கு தீர்வு சொன்னாலும் அந்த தீர்வை ஏத்துக்கிற மனோபாவம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. தீப்பற்றி எரிகிறது ஒரு வீடு. தீப்பற்றி எரியக்கூடிய வீட்டுல என்ன பண்ணணும்? தீயை அணைக்க வேண்டும். தீயை அணைப்பதற்கு 2 பேர் வராங்க. ஒருத்தர் சொல்றார் மண்ணை போட்டாதான் அணைக்க முடியும்ன்றார். இன்னொருத்தர் சொல்றார் தண்ணியை போட்டாதான் அணைக்க முடியும்ன்றார். யாராவது ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா செயல்படுத்தி காட்டணும் இல்லையா? நாம என்ன சொல்றோம்? சாஸ்திர கூற்றுகள் என்னைக்கும் மாறாதது. சாஸ்திர கூற்றுகள் காலத்திற்கு அப்பாற்பட்டது, இடத்திற்கு அப்பாற்பட்டது, மனிதர்களுக்கு அப்பாற்பட்டது. அப்ப என்ன பண்றோம்? எல்லா நாட்டிற்கும், எல்லா இடங்களுக்கும், எல்லா காலங்களுக்கும் பொருந்தும்னு சொல்றோம். அவங்க என்ன சொல்றாங்க? அது பொருந்தாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தீர்வை காட்டுங்க. நம்மளால தீர்வை காட்ட முடியலையே. மக்கள் வருந்தி கொண்டிருக்கின்றனர், எல்லா பிரஜைகளும் வருந்தி கொண்டிருக்கின்றனர். அப்ப என்ன பண்றது? அரசர் நராதிபாக அப்படின்ற வார்த்தை வருது அந்த ஸ்லோகத்துல. நராதிபாகனா என்ன? நரங்களுடைய அதிபதி. நரனா யாரு? நீங்களும் நான் நர, மனிதன். நம்ம உயிர்வாளியினுடைய அதிபன் யாரு? அந்த அரசன். அப்ப அரசன் என்ன பண்ணணும்? அவனுடைய கடமை என்ன? கடமை அது? ஒவ்வொரு பிரஜையும் இன்பமாக வாழுகின்றனரா? ஒவ்வொரு பிரஜையும் தனக்கு தேவையான எல்லா தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுகிறதா அப்படின்ற விஷயத்தை அவன் பாக்குறான் இல்லையா? இதுதான் நம்ம பாக்குறோம். உண்மைக்கே இன்னொரு விஷயம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதனுடைய கூற்றுகள் எடுத்து பார்க்கும்போது 5வது காண்டம், ஸ்ரீமத் பாகவதனுடைய 5வது காண்டத்துல கருட புராணத்தினுடைய சில விஷயங்கள் வருது. நம்மளுடைய நரகங்கள் எப்படி இருக்கு, நரகங்களுடைய வகைகள் என்ன அப்படின்ற விஷயங்கள் வருது. அதுல நிறைய நரகங்கள் யாருக்கு தெரியுமா இருக்கு? அரசர்களுக்கும் மக்கள் தலைவர்களுக்கும் தான் இருக்கு. ஏன்னா அவனுக்கு வந்து இருக்கக்கூடிய கடமைகள் அதிகம். இன்னைக்கு என்ன ஆச்சு? கடமையற்றவர்களாக இந்த நம்ம பாக்குறோம் இல்லையா? இதே இந்த பாகவதத்துல வரக்கூடிய அந்த தாழ்ந்த மனோபாவத்தில் வாழக்கூடிய ஒரு சூத்திரர்கள் போலதான் இன்னைக்கு அரசர்கள் இருக்காங்கன்றத நம்ம இன்னைக்கு பாக்குறோம். எவ்வளவு ஒரு அருமையான உவமை பாருங்களேன். அருமையான உவமை இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன பண்றாங்க? நான் அன்னைக்கே சொன்னோம். இந்த வார்த்தையில வரக்கூடிய சூத்திரர்கள் அப்படின்னா யாரு? தாழ்வான ஒரு உணர்வை கொண்டவர்கள். அவர்கள் தான் சூத்திரர்கள். பிறப்பால இல்ல. தாழ்வான உணர்வு கொண்டவர் தான் சூத்திரர். அந்த தாழ்வான உணர்வுனா என்ன? எவ்வாறு தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், எவ்வாறு மக்களுக்கு நானே செய்ய வேண்டும், அடுத்தவரை துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு இருக்கக்கூடிய மிக மிக பேசிக்கான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன பண்றாங்க? அடுத்தவர்களை துன்புறுத்துகின்றனர். இதுதான் வந்து தாழ்ந்த உணர்வு. அந்த தாழ்ந்த உணர்வு இருக்க என்ன பண்றான்? அரசன் போல சட்டையும், அரசன் போல ஒரு இருக்கக்கூடிய உடைகளை அணிந்து கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு அதான் நடக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் எப்படி இருக்கு? இப்படித்தான் இருக்கு. சோ மகாராஜ் பரிஷத் என்ன சொல்றாருன்னா, அந்த காளையிடம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் வருந்த வேண்டாம், தரணி தாயே மற்றும் தர்மதேவரே நீங்கள் வருந்த வேண்டாம். என்னுடைய ராஜாங்கம், நான் உயிர் வாழும் வரை என்னுடைய ராஜாங்கத்துல இந்த மாதிரி துன்பங்கள் ஏற்படவே நான் விடவே மாட்டேன். அதனால என்ன சொல்றாரு? அடுத்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தியது அதை இப்போது சொல்லுங்கள் எனக்கு. உங்களை இவ்வாறு ஒரு கஷ்டகரமான நிலைக்கு கொண்டு வந்தது யார்? அவர் யாரு நான் தெரிஞ்சுக்கணும். அவரை நான் வந்து இவர்தானா, இவனை நான் வந்து தாழ்வான மனோபாவத்துடன் வாழக்கூடிய இந்த மனிதன் தான் உங்களை துன்புறுத்தினானா அப்படின்ற கேள்வியை முன் வைக்கிறார் அவர் இல்லையா? என்ன காரணம் அப்படின்னா, சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, யார் உதாரணத்துக்கு சாஸ்திரத்துல வரக்கூடிய கூற்றுகள் என்ன? எந்த விதமான அடுத்தவர்களை தீங்கு விளைவிக்காத எல்லா உயிர்வாளிகளும் வந்து காக்கப்பட வேண்டிய உயிர்வாளிகள். ஒரு மாடா, ஒரு நம்முடைய பசுமாடா இருக்கட்டும், காளை மாடா இருக்கட்டும், அவர்கள் என்ன பண்றாங்க? யாருக்காவது துன்பத்தை ஏற்படுத்துறாங்களா? யாருக்கும் துன்பத்தை ஏற்படுத்துறது இல்ல. நலன் தான் கொடுக்குறாங்க. அவர்களிடம் பாலை எடுத்து, போன வாரம் நம்ம பார்த்தோம், எல்லாரும் பார்த்திருப்பீங்க. எவ்வாறு அவர்களை துன்புறுத்தி பாலை எடுக்கிறோம், எவ்வாறு அவர்களை துன்புறுத்தி மாமிசம் சாப்பிடுகின்றோம்ன்றத பார்த்தோம் போன வாரம் இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய மலங்கள் கூட நமக்கு வந்து புனிதமா இருக்கு.
மாட்டினுடைய சாணம் சொல்றோம் இல்லையா, கோமூத்திரம்னு சொல்லக்கூடிய அவருடைய மூத்திரம் கூட எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. எல்லா விதமான இன்னைக்கு வந்து அறிவியல் பூர்வமா வந்து எல்லாம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா விதமான விஷயங்களையும் தீர்வு காணக்கூடிய விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க கொரோனாக்கு கூட அது வந்து தீர்வா இருக்கு அப்படின்னு. சோ அப்ப என்ன அர்த்தம், எல்லா அவங்க உடம்புலே வரக்கூடிய கழிவா இருக்கட்டும், அவங்களுடைய உடம்பா இருக்கட்டும், அவருடைய நிலையா இருக்கட்டும், எல்லாமே மக்களுக்கு புனிதத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய நிலையா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காளை மாட்டையும் அப்படிப்பட்ட ஒரு பசுமாட்டையும் போய் அடித்து துன்புறுத்தக்கூடிய ஒரு தாழ்வான மனோபாவம் இன்னைக்கு மக்களிடையே இருக்கு அப்படின்றதா நமக்கு வருத்தத்தை கொடுக்குது இல்லையா? அந்த வருத்தத்தை எப்படி போக்க போறோம்? அதற்கும் ஒரே வழிதான் இருக்கு. புரட்சி ஏற்படுத்த வேண்டும். எவ்வாறு புரட்சி ஏற்படுத்த முடியும்? நானும் நீங்களும் பெரிய பெரிய கத்தியை எடுத்துக்கொண்டு போய் சண்டையிட சொல்றீங்களா? இல்ல. மக்களுக்கு ஒரு புரட்சி ஏற்படுத்தணும் அப்படின்னா இலக்கிய புரட்சி ஏற்படுத்தணும். ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு நாட்டிலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதத்தை போய் எல்லார் வீட்லயும் அடுக்கணும். எல்லாரும் ஸ்ரீமத் பாகவத்தை படிக்க வேண்டும். இதுதான் ஒரே வழிமுறை. இந்த வழிமுறை மூலியமா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றத பாக்குறோம். இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. நான் போன வாரமே சொன்னேன். இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா எல்லா விதமான விஷயங்களும் இன்னைக்கு காலகட்டத்துல மக்களுடைய மனோபாவம் வந்து வேற மாதிரி மாறி போச்சு. எதனால மாறி போச்சு? அதை இந்த பாகவதம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. எவ்வாறு சொல்லுகிறது அப்படின்னா அரசு வந்து ஒரு நல்ல நிலையில இல்ல. நம்ம பாக்குறோம், இந்த படங்களை பாக்குறோம். அரசு என்ன ஆச்சு அப்படின்னா அரசு வந்து தான் பண்ணக்கூடிய விஷயங்களை சரியாக செய்யல. அரசன் என்ன பண்றான் அப்படின்னா தான் செய்யக்கூடிய செயல்ல வந்து பிறண்டு இருக்கான். தான் செய்யக்கூடிய விஷயங்களை என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பாக்குறோம் இல்லையா, யாரு வந்து இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய ஒரு தொந்தரவு ஏற்படுத்துறாங்க. தொந்தரவு ஏற்படுத்துவர்களுடைய காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் வந்து அரசன் வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய அல்ல வலிமையான அரசனா இல்ல. ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இல்ல. அதனால என்ன ஆகுது, இந்த துன்பத்தினால் வாழ்க்கையை ரசிப்பவர்கள் என்ன பண்றாங்க, தாழ்வான மனோபாவம் திருப்பி வருகிறதா, அவர்கள் தான் சூத்திரர்கள். நீங்க இந்த படத்தை பாக்குறீங்களே, எல்லா படத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் நடந்து கொண்டுதான் இருக்கு. நம்ம நாட்டிலும் நடக்குது, வெளிநாட்டிலும் நடக்குது. பெரிய பெரிய என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தான் ரொம்ப உயர்ந்த நாடு அப்படின்னு மார்பு தட்டி கொள்ளக்கூடிய அமெரிக்காலையும் நடக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில் அமெரிக்கால இந்த மாதிரி போராட்டங்களும் வன்முறைகளும் அதிகமா இருக்கு அப்படின்றது நமக்கு செய்திகள் மூலியமா நம்ம பாக்குறோம். அப்ப இதற்கு காரணம் என்ன அப்படின்றத யோசிச்சு பார்க்கலாமே. என்ன காரணம்? ஒரு காரணம் வந்து இது வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு காரணம். ஸ்ரீல பிரபுபாதர், நம்மளுடைய ஸ்தாபகாச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அவருடைய காலகட்டம்னா 1950, 60, 40கள்ல அவர் வந்து பார்த்திருக்காராம், கேள்விப்பட்டிருக்காராம். என்ன அப்படின்னா காஷ்மீர் இருக்கு, நம்மளுடைய காஷ்மீர் மாகாணம். அதுல வந்து அரசன் இருந்தான். அந்த அரசன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அங்க வந்து எல்லா விதமான இது வந்து தப்புகள் கம்மியா இருந்தது. யாரும் வந்து பெரிய பெரிய தப்புகள் ஈடுபடுறதில்லை. என்ன பண்ணுவாராம், தண்டனைகள் வந்து ரொம்ப கடுமையா இருந்தது. யாராவது ஏதாவது திருடினாங்க அப்படின்னா கையை வெட்டி விடுவார்கள். யாராவது வேற ஏதாவது தவறுகளை செய்தால் அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்ப என்னாச்சு, நம்மளுடைய மக்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கும், நான் எதுக்கு தேவையில்லாம இந்த தண்டனைக்கு உள்ளாகணும், எதற்கு தேவையில்லாம இந்த விஷயத்தை பண்ணணும், மக்களுக்கு எதுக்கு துன்புறுத்தணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மக்களை துன்புறுத்துவதே தன் வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக வாழக்கூடிய தாழ்ந்த மனோபாவத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனோபாவம் மாறும். அவர்களுக்கு என்ன தேவை, தண்டனையில் மூலியமா தான் அவளை மாற்ற முடியும். இந்த உதாரணத்தை நான் இன்னொரு இடத்துலயும் பார்த்திருக்கேன். என்ன அப்படின்னா இந்த வளைகுடா நாடுகள்னு சொல்றாங்க இல்லையா, கல்ஃப் கண்ட்ரீஸ், வளைகுடா நாட்டிலையும் பார்க்கலாம். வளைகுடா நாட்டுல நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்களேன். நம்ம ஊர்ல இன்னைக்கு உதாரணத்துக்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு டாக்ஸில போறீங்க, ஒரு வாகனத்தை வந்து ஹயர் பண்ணி எடுத்துக்கொண்டு செல்கின்றீர்கள். அந்த வாகனத்துல நீங்க பேசிக்கொண்டே உங்களுடைய பொருளையோ அல்லது உங்களுடைய பணத்தையோ வைத்து விட்டு வந்து விட்டீர்கள். அந்த வாகனத்துடைய உரிமையாளர் உங்களிடம் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நீங்க விட்டு, உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பர்ஸை வைத்து விட்டு வந்து விட்டோம். அவர் கிளம்பி போயாச்சு. அவர் கிளம்பி போனார் அப்படின்னா நமக்கு திருப்பி நம்மளுடைய பணம் திருப்பி கிடைக்குமா? கிடைக்காது. நம்மளுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. நாங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா அந்த வளைகுடா நாடுகள்ல இன்னைக்கு கூட பின்னாடி வந்து நம்மளுடைய பணத்தை திருப்பி கொடுக்கக்கூடிய மனோபாவத்தில் மக்கள் வாழ்கின்றனர் இன்னைக்கு காலகட்டத்துல. எதனால? அந்த நாட்டுல என்ன வேற மனிதர்கள்லாம் வேற சொர்க்கத்துக்கு வந்தாங்களா அல்லது வேற எங்க இருந்தா குதிச்சாங்களா? நம்மளுடைய மக்கள் தான். உங்களை போல என்னை போல வாழக்கூடிய மக்கள் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, எந்த விதமான தப்பை பண்றது இல்ல. ரோட்ல பணம் இருந்தா அடுக்கிறது இல்ல. அடுத்தவன் வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா போய் கதவை உடைச்சிட்டு உள்ள போறது இல்ல. அடுத்தவர்களை துன்புறுத்துவது இல்ல. பெண்களை துன்புறுத்துவது இல்ல. ஏன் நடக்கிறது இல்ல? என்ன காரணம் அப்படின்னா தண்டனைகள் வலிமையா இருக்கு, தண்டனைகள் கடுமையா இருக்கு.
தண்டனைகள் கடுமையா இருக்கும் போது தப்புகள் கண்டிப்பா குறையும். இதைத்தான் இன்னைக்கு பரிஷித் மகாராஜ் சொல்றார். யாரை நான் தண்டிப்பது அப்படின்னு வாளை எடுக்கிறார். யாரை தண்டிக்கணும், யார் உங்களுக்கு துன்புறுத்தினா அப்படின்னு வாளை எடுக்கிறார். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இந்த ஸ்ரீமத் பாகவத்தினுடைய விஷயங்கள் மூலமா என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மாற்றங்கள் இப்ப எப்படி உருவாகும், அல்லது இந்த மாதிரி அடுத்தவர்களை துன்புறுத்துவர்கள் எப்படி கம்மி ஆவார்கள் அப்படின்னா, அரசாங்கத்தினுடைய கடுமையான தண்டனைகள் மூலியமா தான் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா எனிவே நம்ம பாக்குறோம், அதையும் நம்ம என்ன ஆகுது, அரசாங்கம் சரியான தண்டனையை கொடுக்கவில்லையா, நம்மளுடைய இயற்கை தண்டனையை கொடுக்கத்தான் போகுது. அதனாலதான் நீங்க பார்க்கணும் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டங்கள்ல எப்படி சாஸ்திர கூற்றுப்படி இருந்தது இல்லையா, அந்த காலகட்டத்துல இயற்கையினுடைய சீற்றங்கள் கம்மியா இருந்தது. ஏன் கம்மியா இருந்தது, தக்க தண்டனைகள் அப்பப்ப கொடுக்கப்பட்டாச்சு. இன்னைக்கு காலகட்டத்துல எப்படி இருக்கு, தக்க தண்டனைகள் கொடுக்கப்படல. அப்ப என்ன ஆச்சு, இயற்கை தன்னுடைய தண்டனையை கொடுக்குது. 10 பேரை ஒரு இடத்துக்கு கூட்டு வருது, பெரிய பெரிய அலைகள் வருது, சுனாமி வருகிறது, அல்லது நிலநடுக்கம் வருகிறது, அல்ல மழை அதிகமா இருக்கு, வெள்ளப்பெருக்கு ஏற்படுது, அல்ல பஞ்சம் ஏற்படுது, எல்லாம் வருது. எதனால வருது, நாம பகவானினுடைய விஷயங்கள்ல நம்மளுடைய ஈடுபாட்டை ஏற்படுத்தாமல் நம்ம என்ன பண்றோம், பௌதிக விஷயங்கள் ஈடுபாட்டை ஏற்படுத்தி அடுத்தவர்களை துன்புறுத்தி தன் வாழ்க்கையை வாழ்வது, அடுத்த உயிரினங்களை துன்புறுத்தி வாழ்க்கையை வாழ்வது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாழ்ந்த உணர்வுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்ற விஷயத்தை நாம இன்னைக்கு மறுக்கவே முடியாது. இது நாம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அடுத்த ஸ்லோகம் இப்ப நான் என்ன பண்ண நினைச்சோம் அப்படின்னா, இதை நம்ம இந்த விஷயங்கள் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். இதுல 16வது ஸ்லோகத்துல அடுத்த விஷயம் வருது. இந்த அதே 17வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம் முதல் காண்டம். இதுல இந்த மகாராஜ் பரிஷித் இந்த விஷயத்தெல்லாம் சொல்றார். என்ன அப்படின்னா, ராஜ்னோஹி பரமோ தர்மோ ஸ்வதர்ம ஸ்தானுபா பலம் ஸ்தாபாலனம். என்ன அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ராஜாவினுடைய ஒரு தர்மம் என்ன, அந்த விஷயம் வருது. இந்த எல்லா விதமான இந்த அத்தியாயங்கள்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ராஜான்றவன் யாரு, ராஜான்றவன் எப்படி அரசாங்கத்தை நடத்தணும், பிரஜைகள்ன்றது யாரு, பிரஜைகளை எவ்வாறு காப்பாற்ற வேண்டும், ராஜாவினுடைய ஸ்தானு பாலனம், அவன் எப்படி தர்மத்தை ஸ்தாபனம் செய்து தர்மத்தை பாலனம் செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயமும் வருது. அவனுடைய பரம தர்மம் என்ன, அந்த விஷயமும் வருது இல்லையா. அவசர காலம் இல்லாமல் சாதாரண காலங்களில் சட்டங்களுக்கு கீழ்ப்படியவர்களுக்கு முழு பாதுகாப்பையும் அழித்து சாஸ்திர விதிகளை மீறுபவர்களை தண்டிப்பதே அரசாளும் மன்னரின் உயர்ந்த கடமையாகும். எவ்வளவு அருமையான விஷயங்களை சொல்லி கொடுத்தாச்சு பாருங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம அரசனுடைய கடமை என்ன அப்படின்னா, அதுதான் பரமோ தர்மோ. வார்த்தை என்ன வருது, பரமோ தர்மோ. ஒரு அரசனுடைய பரம தர்மம் என்ன, யார் ஒருத்தர் சாஸ்திர வழிமுறைப்படி நடந்து கொள்கின்றாரோ அவரை பாதுகாக்க வேண்டும், யார் ஒருவர் சாஸ்திரத்துக்கு விருத்தமாக நடந்து கொள்கின்றாரோ அவரை தண்டிக்கப்பட வேண்டும் இல்லையா. அதுதான் இந்த வார்த்தை என்ன வருது, ஆபத் தர்மா. ஆபத் தர்மம்னா என்ன சொல்ற, அவசர காலம்னு சொல்றோம் இல்லையா. அவசர காலம்னா என்ன, இன்னைக்கு இருக்கு நம்மளுடைய அவசர கால சட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, கொரோனா காலம், சில எல்லா விதமான சட்டங்களும் அந்த அவசர கால சட்டத்துக்கு கீழே வந்திருக்கு. அப்ப அந்த ஆபத்து காலம் இல்லாமல் சாதாரண காலங்களில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை நடத்த வேண்டும் அப்படின்ற விஷயத்தை வருது இல்லையா. அப்ப ஆபத்து காலத்துல எப்படி பண்ணணும், அதையும் சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. ஆபத்து காலங்கள்ல சில தர்ம விதிமுறைகளுக்கு ஒரு விலக்கு அளிக்கப்படுகிறது. அந்த தர்ம விதிமுறைகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டது நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம், அதை சாதாரண காலத்துக்கும் எடுத்துக்கொண்டு விட்டோம். எதுக்கு இந்த உதாரணம் நான் சொல்றேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு சாஸ்திரங்கள்ல பாக்குறோம், விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆபத்து காலம், அவர் எங்கேயோ பிரயாணம் செய்யும் போது உணவு கிடைக்கல, அதனால என்ன பண்ணாரு, மாமிசத்தை சாப்பிட்டார். விஸ்வாமித்திரர் மாமிசம் சாப்பிட்டாரே, நானும் மாமிசம் சாப்பிடலாமே அப்படின்னு தினமும் மாமிசம் சாப்பிட முடியுமா, அது ஆபத்து காலம். நமக்கு இப்ப எப்படி இருக்கு, நல்ல காலம், சுபிக்ஷமா இருக்கு, மழை பெய்கிறது, உணவு முறைகள் இருக்கிறது, பழங்கள் இருக்கு, தானியங்கள் இருக்கு, காய்கறி வகைகள் இருக்கு. இதையெல்லாம் விட்டு விட்டு மாட்டையும் கோழியையும் ஆட்டையும் காளை மாட்டையும் பசு மாட்டையும் அடித்து உண்பதான் நமது பழக்க வழக்கம். எவ்வளவு ஒரு தாழ்ந்த மனோபாவத்துக்கு நம்ம வந்துட்டோம் பாருங்களேன். அதற்கு பெரிய பெரிய கசாப்பு கடைகளை ஆரம்பித்து இயந்திரம் மூலியமா எப்படி அவர்களை கொல்வது, இயந்திரம் மூலியமா எப்படி பால் கறப்பது, இயந்திரம் மூலியமா அவர்கள் எப்படி துன்புறுத்துவது அப்படின்றதை இன்னைக்கு காலகட்டத்துல வாழக்கூடிய நீங்களும் நானும் தவிர வேற யார் எடுத்துக்காட்டா இருக்க முடியும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த காலகட்டத்திலும் இது பகவானினால் எடுத்துக்கொள்ள முடியாத விஷயம். பகவானினுடைய புதல்வர்கள் எல்லாம் அகம்பீஜ பிரதப்பிதாகன்னு பகவத்கீதை சொல்றார். எல்லா உயிர்வாழிக்கும் நான் தான் தந்தை, எல்லா உயிர்வாழிக்கும் நான் தான் ஆதி அப்படின்னு சொல்லுகின்றார். அப்ப என்ன அர்த்தம், அந்த உயிர்வாழிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய சகோதரர்களாக பார்க்கணும். ஒரு மாடா இருக்கட்டும், ஒரு ஆடாக இருக்கட்டும், அவனையும் பிரஜையாக பார்க்க வேண்டும். அதான் இன்னைக்கு பார்ப்போம். அந்த பிரஜையாக பார்க்கக்கூடிய மனோபாவம் இன்னைக்கு இல்ல இல்லையா. அந்த பிரஜையாக பார்க்கக்கூடிய மனோபாவத்தினுடைய
இல்லாத காரணத்தினால்தான் நமக்கு என்ன இருக்கு, எல்லா விதமான கஷ்டங்கள் வருகின்றது அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். இது இன்னைக்கு இந்த 16வது ஸ்லோகத்தினுடைய இது. அடுத்த ஸ்லோகத்துல எப்படி வருது அப்படின்னா, அந்த தர்மராஜராகிய அந்த காளை பேச ஆரம்பிக்கிறது. அந்த மகாராஜ் பரிஷத் என்ன சொல்லிட்டார், உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. யார் உங்களை துன்புறுத்தினார்களோ அவர்களை தண்டிக்க வேண்டியது என்னுடைய கடமை. யாருன்னு சொல்லுங்க, நான் இப்ப தண்டிக்கிறேன் அப்படின்ற விஷயத்துக்கு வாளை உருகிறார். அப்ப அந்த தர்மராஜர் பேச ஆரம்பிக்கிறார். இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு 2-3 ஸ்லோகங்கள் இருக்கு. நீங்க எல்லாரும் நேரம் கிடைத்தால் கண்டிப்பாக இந்த 17வது அத்தியாயத்தினுடைய இந்த ஸ்லோகங்களை எடுத்து கண்டிப்பா படிக்கணும். ரொம்ப அருமையான ஸ்லோகங்கள் இருக்கு. எப்படி ஒரு தர்மராஜர் எப்படி பேசுகின்றார் அப்படின்ற விஷயத்தை பார்க்கணும். முதல்ல அந்த காளை மாடு என்ன சொல்லுது அப்படின்னா, மகாராஜ் பரிஷத்துக்கு நன்றியை சொல்லுது. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்பத்தை கொடுப்பது போல, எங்களை எந்தவித துன்பத்திலிருந்து சுகத்தை கொடுப்பது போல ஒரு அழகான வார்த்தைகளை சொன்னீங்களே, அதுவே எங்களுக்கு முதல் இன்பத்தை கொடுக்கின்றது அப்படின்னு அவர்களுக்கு நன்றியை சொல்றாங்க அந்த காளை மாடும் அந்த பசு மாடும். அப்ப அவர் கேட்ட கேள்வி என்ன? 2 கேள்வி. யார் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்தார்கள், அவரை நான் தண்டிக்க வேண்டும் இல்லையா? யார் அப்படின்ற விஷயத்தை சொல்றது. இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் வரப்போகிறது. இப்ப என்ன அப்படின்னா, வாக்கிய பேத விமோகிதா அப்படின்ற வார்த்தை அடுத்த ஸ்லோகத்துல வருது. வாக்கிய பேத விமோகிதகனா என்ன? யார் இதற்கு காரணம் அப்படின்னு யார்கிட்டயா போய் கேட்டோம். உதாரணத்துக்கு எனக்கு துன்பம் இருக்கு, எனக்கு என்னுடைய துன்பத்துக்கு யார் காரணம் அப்படின்னு போய் கேட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் வெவ்வேறு விதமா சொல்லுவாங்க. அதான் வாக்கிய பேத விமோகிதா. எல்லாரும் தன்னுடைய சொந்த இதை சொல்லுவாங்க. அவர்தான் காரணம், உங்க தந்தை தான் காரணம், உன் தாய் தான் காரணம், நான் வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றேன், உன்னுடைய தந்தை தான் காரணம், எனக்கு திருமணம் ஆகாமல் இருக்கின்றேன், தாய் தான் காரணம், எனக்கு என்னுடைய பணம் எல்லாம் அழிந்து விட்டது, உன்னுடைய நண்பன் தான் காரணம். எல்லாத்துக்கும் என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்தவர்களை காரணம் காட்டுகின்றோமே தவிர யார் காரணம் அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு யார் சொல்றா? இந்த காளை மாடு சொல்லுகிறது. என்னுடைய இந்த அவல நிலைக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டீங்களே, அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல இன்னைக்கு என்ன ஆகுது, எல்லா விதமான ஒரு பெரிய பெரிய தத்துவவாதிகள் இருக்காங்க. தத்துவவாதிகள் கேட்டோம் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு கூற்றை கொடுப்பாங்க. இதனால காரணமா இருக்கலாம், அது காரணமா இருக்கலாம், கர்ம வினைகள் காரணமா இருக்கலாம், போன பிறகு இதை பண்ண எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இதை நம்ம சாஸ்திர கூற்றுப்படி பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இதனுடைய கூற்றுகள் நமக்கு ஒத்தே வராது அப்படின்ற விஷயத்தை சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய சாஸ்திரங்களில எவ்வாறு அருமையாக தத்துவங்கள் எடுத்து சொல்லப்பட்டன அப்படின்றது அன்னைக்கு காலகட்டத்திலிருந்து இருக்கு. இன்னைக்கு காலகட்டம் இல்ல, அன்னைக்கு காலகட்டத்திலிருந்து இருக்கு. 6 பெரும் தத்துவவாதிகள் மிகப்பெரிய தத்துவங்களை நமக்கு கொடுத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு யார் சொல்றா? இந்த காளை மாடு சொல்லுது. 6 மிகப்பெரிய தத்துவங்கள் நமக்கு இருக்கு. அந்த 6 தத்துவங்கள் மூலியமா பார்த்தாலும் சரி, யார் இதற்கு காரணம்ன்றதை புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல வருது. இன்னைக்கு காலகட்டத்துல புரிஞ்சுக்க முடியுமா? அந்த 6 தத்துவங்களை பத்தி இன்னைக்கு போய் இந்த தற்காலிகமா வாழக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இந்த வேதங்கள்ல இந்த மாதிரி தத்துவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, இந்த தத்துவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்டோம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? முதல்ல அவங்க இதெல்லாம் மனக்கற்பனை, இந்த மனக்கற்பனையை பற்றி நீங்க அதிகமா யோசிக்க கூடாது, இதெல்லாம் இன்னைக்கு பொருந்தாது அப்படின்ற விஷயத்தை சொல்லுவாங்க. ஆனால் 6 பெரும் தத்துவவாதிகள் யாரு அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். வைசேஷிக தத்துவத்தின் ஆசிரியராய கணாதர், தர்க்க சாஸ்திரத்தின் ஆசிரியரான கௌதமர், அஷ்டாங்க யோக முறையின் ஆசிரியரான பதஞ்சலி, சாங்கிய யோகத்தின் ஆசிரியரான கபிலர், கர்ம மீமாம்சத்தின் ஆசிரியரான ஜெய்மினி, வேதாந்த சாஸ்திரத்தின் ஆசிரியரான வேதவியாசர். 6 மிகப்பெரிய தேவ ரிஷிகள் அல்லது சொல்லலாம் அல்லது சாதுக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு தத்துவங்களையும் எடுத்து சொல்றாங்க. ஒவ்வொரு தத்துவத்திலும் நம்மளை பற்றிய விஷயங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஏதுவா இருக்கு இல்லையா? இந்த 6 தத்துவங்கள் தான் நம்ம வேதத்துல பாக்குறோம், நம்மளுடைய வேத நூல்கள்ல பாக்குறோம், எல்லா தத்துவங்களையும் பாக்குறோம். அப்ப அந்த வைசேஷிக தத்துவம்னா என்ன? அந்த கணாதர் நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பெரிய பெரிய பொருட்கள், பெரிய பெரிய பாடம். இதெல்லாம் நம்ம தனியாவே ஒரு வகுப்பு எடுக்கலாம். வைசேஷிக தத்துவம்னா என்ன, தர்க்க சாஸ்திரம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு சின்ன சின்ன குறிப்பை மட்டும் பார்ப்போம் நம்ம. அப்ப இந்த வைசேஷிக தத்துவம்னா என்ன அப்படின்னா எல்லாவற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அணுக்களாக பிரிக்க முடியும். எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பௌதிக வஸ்துக்கள். பௌதிக வஸ்துக்களை எவ்வாறு கையாள்வது, பௌதிக வஸ்துக்களுடைய விஷயங்கள் என்ன அப்படின்ற விஷயத்தை புரிந்து கொள்றதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா இது வைசேஷிக தத்துவம் வருகிறது. அடுத்து தர்க்க தத்துவம். கௌதமர் என்ன பண்றாரு அப்படின்னா தர்க்க தத்துவம் எவ்வாறு தர்க்கத்தின் மூலியமாக புரிந்து கொள்வது. தர்க்கத்தின் மூலியமா புரிந்து கொள்வதுன்னா என்ன? பார்ப்பது சரியா, கேட்பது சரியா, நம்மளுடைய மனோபாவத்தை வரக்கூடியது சரியா அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம்.
இந்த எல்லா விதமான பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் சரியா அப்படின்னு தர்க்க மூலியமா புரிஞ்சுக்கிறது. அஷ்டாங்க வழிமுறை என்ன, அது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பதஞ்சலி வழிமுறை, நம்ம யோகாசனம் எல்லாம் பண்றோமே, அதுல முதல் வழிமுறை அஷ்டாங்கம்னா 8 வழிமுறைகள், யமா நியமா எல்லாம் இருக்கு, பிராணாயாமான்னு வருது. அதுல முதல்ல என்ன இருக்கு, இந்த அஷ்டாங்க வழிமுறையில முதல்ல வரக்கூடியது நம்ம பண்ணக்கூடிய இந்த யோகாசனங்கள். இன்னைக்கு அதுலயே நின்னு போயிட்டோம். பதஞ்சலியினுடைய யோக சூத்திரத்துல 8வது படிக்கு போறதுக்கு பதில் முதல் படியில நின்னாச்சு நம்ம எல்லாம். இதான் நடக்குது. சாங்கிய தத்துவம் 3வது காண்டத்துல வரும். ஸ்ரீமத் பாகவதனுடைய 3வது காண்டத்துல சாங்கிய தத்துவம் வருகிறது. அந்த சாங்கிய தத்துவத்திற்கு என்ன பண்ணாங்கன்னா, நாத்திகராணி ஒரு கபிலர் வந்தார். அவர் ஒரு சாங்கிய தத்துவத்தை கொடுத்தார். எவ்வாறு எல்லா விஷயங்களையும் நாத்திகத்தனத்துடன் பார்ப்பது அப்படின்ற விஷயமும் வந்தது. அதுவும் இருக்கு இதுல. இதுவும் வேதத்தை வரக்கூடிய விஷயங்கள். கர்ம விமர்சம். கர்ம விமர்சம்னா என்ன சொல்லக்கூடியது, நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். ஜெய்மினி சொல்லக்கூடியது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லா விஷயங்களும் நம்மளுடைய கர்மத்தினுடைய காரணம். முன்னாடி பண்ணக்கூடிய தவறுகள், முன்னாடி பண்ணக்கூடிய நல்ல விஷயங்கள் மூலியமா நமக்கு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. அவர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடவுளும் அதற்கு கீழ்ப்பணிந்தவராக இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. சாஸ்திர கூற்றுகள் படி இல்ல. அதையும் நம்ம பார்க்கிறோம். இதுதான் மிகப்பெரிய ஒரு தத்துவ பாடங்கள். இதை நம்ம ஆராய்ந்து படிக்கும் ஆர்வலர்கள் படிக்கலாம். இது எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இந்த ஒரு காலை இதை சொல்லுகிறது. அந்த காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தத்துவவாதிகளுடைய கூற்றைப்படி பார்க்கோம் அப்படின்னா, தர்க்கவாத விமோகிதா, நம்ம விமோகிதம் அடைந்து விடுவோம். உண்மை எதுன்னு புரிஞ்சுக்கவே முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப கடவுளுடைய பக்தனாகிய நாம கடவுளிடம் சரணடைந்த நம்மளும் நம்ம எப்படி புரிந்து கொள்வது, நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, பகவானினுடைய ஆணை இல்லாமல் சிறு புல்லு கூட அசைவதில்லை. உண்மை இதுதானே. பகவானினுடைய ஆணை இல்லாமல் சின்ன புல்லு கூட அசைதா? அசையறதில்லை. நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எல்லா விதமான விஷயங்களையும் நாம் தான் பண்ணுகின்றோம். என்னால் முடிகிறது, ஈஸ்வரோகம் அகம் போகி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்னா, நாம பகவானுடைய கட்டளை, பகவானுடைய ஆணையின் மூலியமா எல்லாம் நடக்குது அப்படின்றத பாக்குறோம். அப்ப விஷயங்கள் என்ன வரும், அதைத்தான் இந்த இதுவும் சொல்லுகின்றது. என்ன சொல்றது அப்படின்னா, என்னுடைய இந்த வறுமையின் இந்த நிலத்துக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, 2 காரணங்கள் இருக்கு. பகவானுடைய கட்டளை, கலியுகத்துல இந்த மாதிரி கலகங்கள் ஏற்பட வேண்டும். கலியுகத்துல மக்கள் இப்படித்தான் வாழ்கின்றனர். மக்களுடைய மனோபாவம் கீழ்த்தரமாக மாறுகின்றது அப்படின்ற விஷயமும் இருக்கு. ஆனாலும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதை நம்ம எவ்வாறு பொறுத்துக் கொள்வது, எவ்வாறு அவர்களை மாற்றுவது, எவ்வாறு அவர்களை நெறிமுறைப்படுத்துவது, அதைத்தான் நம்ம பண்ணிக்கொண்டிருக்கோம். அப்ப மகாராஜ் பரிஷத் கேட்கக்கூடிய விஷயம் என்ன, யாருன்னு காட்டு, நான் அவனை தண்டிக்கிறேன். காலை என்ன சொல்கின்றது, யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னுடைய கர்ம வினையின் காரணமா, அல்லது இந்த பௌதிக நான் இந்த இடத்துக்கு வந்ததுனால காரணமா, அல்லது என்னை அடித்த இந்த நபருடைய காரணமா, யாரு காரணம் நான் எப்படி சொல்றது அப்படின்ற விஷயத்தை கேட்கிறாங்க இல்லையா? அப்ப இந்த விஷயங்களை எவ்வாறு புரிந்து கொள்வது, நம்ம புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுதான் அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, நம்மளுடைய அடுத்த ஸ்லோகம் 19வது ஸ்லோகம் என்ன சொல்றது அப்படின்னா, இத அந்த 19வது ஸ்லோகத்தையும் வருகிறது. அது என்ன வருது அப்படின்னா, நம்மளுடைய விஷயங்களை பற்றி நம்ம எவ்வாறு வருது அப்படின்னா, 19வது ஸ்லோகத்துல நிறைய விஷயங்கள் பகவத்கீதை மூலியமாக, பாகவத்தின் மூலியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நாமே நமக்கு அதற்கு தகுந்த ஒரு ஆள் அப்படின்றதையும் பாக்குறோம். நாமே நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நாம தவறு செய்ததன் காரணமாக, நம்மளுடைய பகவானினுடைய கீழ்ப்படியாமல் நாம பௌதிக விஷயங்கள்ல ஈடுபட்டதன் காரணமா என்ன பண்றோம் அப்படின்னா, பலவிதமான விஷயங்கள் நம்ம நேர்கொள்ள வேண்டிய ஆசை இருக்குன்னு சொல்றோம். அப்ப பகவானினுடைய கட்டளை கீழ் பகவானிடம் சரணடையும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, வெவ்வேறு விதமான விஷயங்கள்ல இருந்து நமக்கு விடு கிடைக்கின்றது. நம்ம எப்படி விடுபடுவது, எப்படி நம்ம நேர்மறைப்படுத்துவது, எவ்வாறு வாழ்க்கையை வாழ்வது அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். சோ இதை நம்ம எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய விஷயம் பகவானுடைய சீடர், பகவானுடைய பக்தருடைய மூலியமா தெரிஞ்சுக்கிறோம் நம்ம இல்லையா? பகவானுடைய கட்டளை இல்லாமல் பண்ண முடியாதுன்ற விஷயத்தை பகவத்கீதையில கிருஷ்ணரே சொல்றார். சர்வஸ்ய சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டோ சொல்றாரா இல்லையா? ஞானம் அப்போகணம் ச, நான் தான் உனக்கு கொடுக்க வேண்டிய அனைத்தையும் கொடுக்கின்றேன், உனக்கு எடுக்க வேண்டிய அனைத்தையும் எடுக்கின்றேன், ஒவ்வொரு உயிர் வாழியினுடைய இதயத்திலும் நான் தான் வீட்டிருக்கின்றேன் இல்லையா? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நாத்திகளுடைய கூற்று எப்படி இருக்கு அப்படின்னா, நாத்திகள் என்ன சொல்லுகின்றனர், அப்ப யார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாருமே பகவானினுடைய விஷயத்துல நான் இந்த தவறை செய்யவில்லை, நான் இந்த தவறை செய்யலையே, கடவுள் இந்த மாதிரி ஏன் தண்டிக்கிறார்? நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நல்ல மனிதர், அவருக்கு ஏன் இந்த கஷ்டம், பச்சை குழந்தை, அதற்கு ஏன் இந்த மாதிரி துரதிருஷ்டம் அப்படின்ற மக்கள் கேட்பாங்க. நம்மளால யார் இந்த காளை மாட்டிற்கும் இந்த பசு மாட்டிற்கும் யாருடைய காரணத்தினால் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படின்ற விஷயத்தை கேட்டோம் அப்படின்னா, எல்லாரும் என்ன, அதை துன்புறுத்தியவரும் காரணம், கர்ம வினையும் காரணம்,
காலமும் காரணம் எல்லாம் பார்க்கிறோம். இதைத்தான் பார்க்கிறோம். அப்ப அப்ப இதை வந்து யாரால நம்மள எடுத்து சொல்ல முடியும்? தத்துவவாதிகளால் எடுத்து சொல்ல முடியாது. தர்க்கத்தின் மூலியமாக பண்ண முடியாது. இல்லையா? இவர் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா, தர்க்கோ ஸ்ருதியோ விபின்னம், தர்க்கத்தின் மூலியமாக நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு விஷயத்தை உண்மை உள்ளதுபடி புரிஞ்சுக்க முடியாது. அப்ப பக்தர்கள் எவ்வாறு புரிந்து கொள்கின்றனர்? பக்தர்கள் எவ்வாறு புரிந்து கொள்கின்றனர் அப்படின்னா, தன்னுடைய வேலைகளை, தன்னுடைய செயல்களை பகவானினுடைய விஷயங்களை சார்ந்து பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அகர்மான்னு பண்றோம். எல்லாம் பகவானுக்காக பண்றோம். எந்த விதமான கர்ம வினையும் எடுத்துக்கிறது இல்ல. எந்த விதமான அடுத்தவர்களை ஏற்றி பழைக்கணும்ன்ற எண்ணம் இல்ல. பகவானுக்காக யாராவது போய் காளை மாட்டை துன்புறுத்துவாங்களா? பகவானுக்காக போய் யாராவது பசு மாட்டை அடிப்பாங்களா? பகவானுக்காக காளை மாட்டை கசாப்பு கடைக்கு அனுப்புவாங்களா? பகவானுக்காக செயல்படுபவர்கள் காளை மாட்டினுடைய பாலை துன்புறுத்தி எடுப்பார்களா? எடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த காளை மாடு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த அவலமான நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய அவலமான நிலைக்கு எல்லா விதமான நம்மளுடைய கர்ம வினையும் காரணம், காலத்தினுடைய கட்டாயம் காரணம், பகவானிடம் நாம் சரணடையாமல் வாழ்வதுதான் முக்கியமான காரணம்ன்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். இல்லையா? அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு எப்படி புரிந்து கொள்றோம் அப்படின்னா, 2 விதமான விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்மளுடைய முடிவுல என்ன புரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் முடிவு என்ன அப்படின்னா, ஒரு ராஜாங்கத்தம் அல்லது ஒரு அரசு அல்லது ஒரு நாட்டினுடைய 2 தூண்கள் என்ன அப்படின்னா, ஒன்று தர்மத்தை நிலைநாட்டும் பிராமணர்களை எவ்வாறு வந்து பேணி பாதுகாப்பது. 2வது எவ்வாறு நம்மளுடைய தர்மத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய காளை மாட்டையும் பசு மாட்டையும் எவ்வாறு பேணி பாதுகாப்பது. சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இவங்க 2 பேரும் தான் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தகுந்த படிகள் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுது. இவங்க 2 பேருமே இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒரு அவல நிலைக்கு வந்துட்டாங்க. பிராமணர்கள்னு யாரும் இல்ல. தலையில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தலையில்லாத ஒரு உறுப்பாக நம்ம நடந்து கொண்டிருக்கின்றோம். பிராமணன் சொல்லக்கூடியவன் வெறும் பூணுலை அறிந்து கொண்டு வாழ்பவன் பிராமணன் அல்ல. உயர்ந்த மனோபாவம், உயர்ந்த நிலை, பகவானுக்கு சரணடைந்தவன் தான் பிராமணன். பிரம்ம ஜானேதி இது பிராமணஹா. இல்லையா? அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இதுதான் வந்து மிகப்பெரிய விஷயம். மகாராஜ் பரிஷத்துக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இந்த காளை மாடு எடுத்து சொல்லுது. மகாராஜ் பரிஷத் என்ன பண்ண போறான்ற விஷயத்தை அடுத்த வாரம் நம்ம பார்க்கணும். அடுத்த வாரம் என்ன பண்ணுவார்? காளை மாடு சொன்ன இந்த விஷயத்தை அவர் அடுத்த வாரம் அதற்கு பதில் சொல்ல போகின்றார். இல்லையா? இந்த தர்மராஜராகிய காளை என்ன சொன்னது? இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நான் யாரை காட்டுவது? யாரை நான் வந்து இவன் தான் காரணம், அவன் தான் காரணம், யாரை சொல்லுவது? நிறைய மக்கள், நிறைய பேர் காரணமாச்சு. இன்னைக்கு உதாரணத்துக்கு அதானே, ஒரு காளை மாட்டை வச்சு பாதுகாக்க முடியலன்னு என்ன பண்றார்? எஜமானன் ரோட்டுக்கு அனுப்புறான். ரோட்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க? காளை மாட்டை கம்பால் அடிக்கிறாங்க. காளை மாட்டுக்கு துன்பப்படுகிறது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுகின்றார்கள்? யாராவது எடுத்து கசாப்பு கடைக்கு எடுத்துக்கொண்டு செல்கின்றனர். இப்ப யாரு காரணம்? எஜமானன் காரணமா? கம்பால் அடித்தவன் காரணமா? கசாப்பு கடைக்கு எடுத்துக்கொண்டவன் காரணமா? கசாப்பு கடையில வந்த மாமிசத்தை சாப்பிடுவன் காரணமா? யாரு காரணம்? நாம வந்து பகவானினுடைய தர்மத்தினுடைய கூற்றுகள் படி நாம வந்து விஷயங்களை பார்க்காம இருந்தோம் அப்படின்னா நமக்கு பல விஷயங்கள் புரியவே புரியாது. நம்மளால உள்ளபடி புரிஞ்சுக்க முடியாது. தத்துவங்களையும் பேச முடியாது. பகவானினுடைய தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மத்தை பார்க்கணும், தர்மத்தை பேசணும், தர்மம் சம்பந்தமான விஷயங்களை எடுத்து சொல்லணும் அப்படின்னா பகவானினுடைய விஷயங்கள் அல்லாதது தர்மமாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு சொல்லுது. அப்ப நாம அடுத்த வாரம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மகாராஜ் பரிஷத்தினுடைய ஒரு உயர்ந்த நிலையை அடுத்த வாரம் பார்க்க போறோம் நம்ம. ஏன் அவர் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட பாகவதத்துல அவருக்கு ஏன் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எல்லா மக்களும் மகாராஜ் பரிஷத்தை பற்றி ஏன் உயர்வாக பேசுகின்றனர் அப்படின்ற விஷயத்தை அடுத்த வாரம் பார்க்க போறோம். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய புத்தி கூர்மையின் காரணமாக இந்த காளை மாடு சொன்னதையும், அந்த பசுமாடு வருத்தப்பட்டதையும், அந்த மனிதனை இங்க வந்து சிறைப்படுத்தி வச்சிருக்கோம். இந்த 3 விஷயத்தையும் எவ்வாறு அவர் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, சால்விங் த பசில் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வாறு ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காண போகின்றார் அப்படின்ற விஷயத்தை அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். அவர் என்ன பண்ண போகின்றார்? எதனால காரணம்? அடுத்த வாரம் வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல சில முக்கியமான விஷயங்கள் வரும். என்ன விஷயம் அப்படின்னா, எதனால் அவரால் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு தீர்வை கொடுக்க முடிந்தது அப்படின்னா, அவர் வந்து பகவானிடம் சரணடைந்த ஒரு தூய பக்தர். அதுதான் முக்கியம். பகவானிடம் சரணடைந்த தூய பக்தருக்கு என்ன அப்படின்னா,
அதே ஸ்லோகம் தான் 15வது அத்தியாயம் பகவத்கீதை 15வது ஸ்லோகம். என்ன பண்றார் அவர்? ஞானம் அப்போகனம் ச. ஒரு தீர்வை காணணும், அந்த தீர்வுக்கு என்ன தீர்வு அப்படின்னு யார் கொடுக்கிறா? பரமாத்மா கொடுக்கிறார். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, தர்ம சங்கடமாக இருக்கின்றதே, அது யாரு கொடுக்கிறார்? பகவான் கொடுக்கிறார். அப்போகனம் அவர் கொடுக்கிறார். அப்ப பகவானிடம் சரணடைவதை தவிர வேற வழி இல்லை, வேற வழி இல்லை, வேற வழி இல்லைன்றத ஒவ்வொரு ஸ்லோகங்களும், ஒவ்வொரு வார்த்தைகளும், ஒவ்வொரு எழுத்துக்களும் ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது இல்லையா? அந்த ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய கூற்றின்படி நம்ம என்ன பண்றோம்? இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். பாகவதத்தினுடைய கூற்றுகள் இதுதான் நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. நம்ம எவ்வாறு இந்த விஷயத்தை பண்ணணும், எவ்வாறு இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும்ன்றத பாக்குறோம். நம்ம முதல்லயே பண்ண மாதிரி திருப்பி அந்த அதே ஸ்லோகத்தை பார்த்து விட்டு நம்ம இன்னைக்குரிய வகுப்பை முடிக்கலாம். தத்வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஷ்லோகம் அபத்தவதி அபி நாமாணி அனந்தஸ்ய யசோ அங்கிதானியத் ஷிண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவக. இங்க சாதவ யாரு? மகாராஜ் பரிஷத். அவர் என்ன பண்றார்? இப்ப அடுத்த வாரத்துக்கு வரும். என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்படி பகவானினுடைய விஷயங்களை கேட்பதில் ஆனந்தம் அடைகின்றார். என்ன பண்றார்? ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவகா. அவர் சந்தோஷப்பட போகின்றார். அவரால் என்ன ஆகுது? ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. அது அடுத்த வாரம் பார்க்க போறோம். எவ்வாறு கலியை தண்டிக்க போகின்றார், எவ்வாறு ஒரு தீர்வை காண போகின்றார். காளை மாடு சொல்ல மறுக்கின்றது யார் எங்களை துன்புறுத்தினாங்கன்னு. அந்த மனிதன் அவனை அடித்துக் கொள்வதை அவர் தானாக பார்க்கின்றார். இன்னைக்கு உதாரணத்துக்கு அதான் நடக்கும். இன்னைக்கு ஒரு இதுக்கு போறோம், ஒரு கோர்ட்டுக்கு போறோம், நீதிமன்றத்துக்கு போறோம். நீதிபதி என்ன கேட்பார்? யாரு சாட்சி அப்படின்னு கேட்பார். யாரு சாட்சி? சாட்சி இல்லாமல் எவ்வாறு தீர்வு காண போகின்றார் அப்படின்றதை அடுத்த வாரம் பார்க்க போறோம். அப்ப இன்னைக்கு காலகட்டத்துல நாம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம மற்ற உயிர்வாழிகளுக்கு எவ்வாறு ஒரு அனுசரித்து அவர்களையும் நம்முடைய பிரஜைகள் போல பார்த்து கொள்ள வேண்டும்ன்ற எண்ணம் இல்லை. எல்லாரையும் துன்புறுத்தி நான் தான் ஐஸ்வரோகம் அகம்போகின்ற விஷயம் தனிமையாகவும் மனித சமுதாயத்திற்கு கூட்டாகவும் ரொம்ப அதிகமாக இருக்கின்றத பாக்குறோம். அடுத்தவர்களை எவ்வாறு ஏற்றி பிழைப்பது, அடுத்தவனை துன்புறுத்தினால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கிறதா, அது போதும் எனக்கு அப்படின்னு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதனால நம்மளுடைய விஷயங்கள் எப்படி நம்மளுடைய மனோபாவத்தை மாற்றிக் கொள்ள முடியும்? தாழ்ந்த நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு எவ்வாறு வர முடியும் அப்படின்னா, நாம என்ன பண்ணணும்? நம்ம இந்த மாதிரி நாமாணி அனந்தஸ்ய யசோ அங்கிதானியத். இந்த இலக்கியத்துல வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எழுத்துக்களும், ஒவ்வொரு ஸ்லோகங்களும், ஒவ்வொரு கூற்றுகளும் நாம என்ன பண்ணணும்? நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு நெறிமுறைப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில ஸ்ரீமத் பாகவதத்தை தவிர நான் எதையும் எடுத்துக்கொள்ள போவதில்லை. பாகவதம் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு நாம ஒரு உறுதிமொழி எடுத்துக்க வேண்டும். அவ்வாறு ஒரு உறுதிமொழி எடுக்கும் போது நமக்கு என்ன ஆகும்? நம்மளுடைய வாழ்க்கை வெற்றிமயமாக இருக்கும், சந்தோஷமயமா இருக்கும். நாம் பகவானுடைய வாசஸ்தலத்தை போய் அடைவோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை நமக்கு. சோ இதை நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒவ்வொரு ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகங்கள் மூலியமா இதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இதான் இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயங்களுடைய ஒரு தொகுப்பு. அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வாறு மகாராஜ் பரீட்சித் இவங்க எல்லாரையும் எவ்வாறு அனுசரித்து போக போகின்றார், எவ்வாறு ஒரு தீர்வை காண போகின்றார் அப்படின்ற விஷயத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். சோ ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் பொறுமையாக இந்த மகாராஜ் பரீட்சித் எவ்வாறு கலியை தண்டித்தார்ன்ற விஷயத்தை நம்ம தொடர்ந்து ஒரு 5வது வாரமா பார்த்து கொண்டிருக்கோம். இன்னும் ஒரு வாரம் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா 17வது அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த தலைப்பினுடைய அடுத்த வாரம் முடிந்தால் நம்ம இந்த தலைப்பினுடைய இறுதிக்கு வந்து விடுவோம். எவ்வாறு கலி எவ்வாறு தண்டிக்கப்பட போகின்றான், அல்ல கலிக்கு எவ்வாறு பரிசு கிடைக்க போகின்றது, அதையும் அடுத்த வாரம் சொல்ல போறேன். எவ்வாறு கலிக்கு பரிசு கிடைக்க போகிறது அப்படின்றதை பார்க்கலாம். அன்னைக்கு அவர் கொடுத்த பரிசு தான் இன்னைக்கு எல்லாரும் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்படின்றதை பார்க்க போறோம் அடுத்த வாரம். சோ ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் அடுத்த வாரமும் திருப்பி மறுபடியும் உங்களை சனிக்கிழமை 6 மணிக்கு மகாராஜ் பரீட்சித் எவ்வாறு கலியை தண்டிக்க போகின்றார், எவ்வாறு கலிக்கு பரிசு தரப்போகின்றார் என்ற விஷயத்தை அடுத்த வாரம் பார்ப்போம். சோ மறுபடியும் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் நான் ஆர்வம் கொள்வேன். இப்பொழுது நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யாருக்காவது கேள்விகள் இருந்தால், ஏதாவது நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருந்தால் நீங்க அந்த சாட் விண்டோலையும் போடலாம். அல்லது உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்க கையை உயர்த்தலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எல்லாருக்கும் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியுமோ எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, தங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நம்ம அவங்களுக்கு சாஸ்திர கூற்றுப்படி எப்படி பதில் சொல்வது அப்படின்ற விஷயத்தையும் பார்ப்போம். சோ முதல்ல பாலாஜி ஸ்ரீனிவாசன் அப்படின்றவர் கையை உயர்த்தியிருக்கார். சோ அவர் கேள்வியை கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அந்த 5 இடம் கலிக்கு கொடுத்தது அடுத்த வாரம் கவர் ஆகுமா? ஆமா, நான் தான் சொன்னேன். அது போன வாரமே நான் சொல்லிட்டேன். அதை
நம்ம வந்து அடுத்த வாரம் வந்து எந்தெந்த பரிசு என்ன கிடைக்க போகுது, கலிக்கு தண்டனையா பரிசா, நம்ம வந்து நம்மளுடைய தலைப்பு கலியை தண்டித்தல்னு சொல்லியிருக்கோம். அது உண்மையிலேயே தண்டனையா பரிசான்றது நம்ம கையில இருக்கு அப்படின்றது அடுத்த வாரம் பார்க்க போறோம். கலியை ஆக்சுவலா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தண்டிக்கத்தான் செஞ்சார். ஆனால் என்ன ஆச்சு, நம்மளுடைய மனோபாவம், இன்னைக்கு வாழக்கூடிய மக்களுடைய மனோபாவம் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த களிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசா அமைஞ்சு விட்டது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது அடுத்த வாரம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா. அயோத்தியா பதிதாசன் கையை உயர்த்திருக்கார், அவர் கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. தண்டத்தோட பிரபு. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க பிரபு. இந்த 1:5-11 இருந்து சொன்னீங்களா, அதாவது பாகம் வந்து அமல புராணம், இலக்கியம், ஆமா, நமக்கு அது ஒரு தாய் மாதிரி எல்லாம் சொன்னோம். ஆமா. ஆனா அதுல தவறு இருப்பினும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து சொன்னீங்க. தவறு இருப்பினும் நம்மளுடைய பார்வையிலையா, நம்மளை புரிந்து கொள்றது இல்லையா? நல்ல கேள்வி, ரொம்ப அருமையான கேள்வி. பதில் சொல்றேன். இப்ப இந்த ஸ்லோகத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவர் சொல்றது என்ன அப்படின்னா அபத்தவத்தம் அபி அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. என்ன வார்த்தை அப்படின்னா, ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். நம்ம பாகவதம் வந்து அமல புராணம்னு சொல்றோம். என்ன சொல்றோம் அப்படின்னா எந்த விதமான குறைபாடு இல்லாத புராணம்னு வருது. நீங்க இந்த ஸ்லோகத்தை காட்டும் போது இதுல வந்து குறைபாடு இருக்கிற மாதிரி காட்டுறீங்களே அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்ப இதுக்கு என்ன பதில் அப்படின்னா, சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்றதை பார்க்கணும். சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா, வேதவியாசர் வந்து எல்லா விதமான வேத நூல்களை பற்றி எழுதியாச்சு இல்லையா? வேத நூல்களை பற்றி எழுதியாச்சு, வேதங்களை பற்றி எடுத்து சொல்லியாச்சு, வேதாந்த சூத்திரத்தை சொல்லியாச்சு. அவருக்கு ஆத்ம சந்தோஷம் இல்லை. அப்ப என்ன பண்றார், அவர் தன்னுடைய குருவை நாடுகின்றார். நாரத முனிவர் அங்க வருகின்றார். நாரத முனிவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உனக்கு இருக்கக்கூடிய குறைபாடு ஆத்ம சந்தோஷம் கிடைக்காத காரணம் என்ன அப்படின்னா, நீ வந்து பகவானினுடைய விஷயங்களை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்லல. பகவானினுடைய லீலைகள், பகவானுடைய நாமங்கள், பகவானுடைய விஷயங்களை பற்றி நீங்க எடுத்து சொல்லல. அதனால தான் உங்களுக்கு வந்து ஆத்ம சந்தோஷம் கிடைக்கவில்லை அப்படின்ற விஷயத்தை சொல்றார். அப்ப அதற்கப்புறம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அதான் இந்த ஸ்லோகம் வருது. நீங்க வந்து பகவானுடைய விஷயங்கள் நம்ம குறைபாடா சொல்லிடுவோமோ, பகவானுடைய விஷயங்களை நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்கள் தவறாக புரிந்து கொள்வார்களோ, பகவானை நாம் சொல்லக்கூடிய லீலைகளை பற்றி மக்கள் தவறாக புரிந்து கொள்வார்களோ அப்படின்னு நீங்க நம்ம வந்து வருத்தப்படாதீங்க. அதுல அபத்திரம் இருந்தா கூட, அதுல குறைபாடு இருந்தா கூட, ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு எழுத்தும், ஒவ்வொரு ஸ்லோகங்களும் அவர்களை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதை நாரத முனிவர் சொல்றார். அது எல்லாருக்கும் பொருந்தும். வேதவியாசர் வந்து பகவானுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய அவதாரம் அது இல்லையா? அவர் வந்து சக்தி ஆவேஷ அவதாரமா வர்றார். அவர் அந்த அவதாரமா வரக்கூடிய வேதவியாசருக்கு அப்படின்னா நமக்கு எப்படி சொல்லுவது? இன்னைக்கு பாகவத்தை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருக்கோம். நமக்கு என்ன தகுதி இருக்கு? எந்த தகுதியும் கிடையாது. பகவானினுடைய கருணை, நம்முடைய குருவினுடைய கருணையினால் நம்ம என்ன பண்றோம், இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவத்தை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கோம். நிறைய குறைபாடுகள் இருக்கலாம், பேசக்கூடிய விஷயங்கள் தவறாக இருக்கலாம், பேசக்கூடிய விஷயங்கள் பொருந்தாமல் இருக்கலாம், பேசக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு நிலைப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு மனக்கசப்பு ஏற்படுத்தலாம். ஆனால் பாகவதம் வந்து அமல புராணம், அதுல எந்த விதமான குறைபாடும் இல்லை. பகவான், அதான் அந்த வார்த்தை வருது, என்ன வருது, நாமானி அனந்தஸ்யச்ச. பகவான் அனந்தன், அவனுக்கு எந்த குறைபாடும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எந்த விதமான ஒரு குறைபாடும் கிடையாது அவனுக்கு. அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவருடைய நாமங்களா இருக்கட்டும், லீலைகளா இருக்கட்டும், அவருடைய செயல்களா இருக்கட்டும், அதுல என்னைக்குமே குறைபாடு கிடையாது. நாம புரிந்து கொள்வதில் குறைபாடு இருக்கலாம். இன்னைக்கு அதான் நடக்குது. சில விஷயங்களை போய் மக்களுக்கு சொல்லும் போது மக்கள் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. ராசலீலையில வருது, இன்னைக்கு 10வது காண்டத்துல வரும். இன்னைக்கு எல்லாரும் ஏன் ராசலீலைக்கு போறான்? ஏன்னா அவனுடைய காம இச்சையின் காரணமாக போறான். அப்ப ராசலீலை சொல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனாலும் என்ன, பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி முழுமையாக சொல்லணும், மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற விஷயத்துக்காக வேதவியாசர் சொல்றார். பாகவதனுடைய 10வது காண்டம். மக்கள் என்ன பண்றாங்க, சப்தகான்னு போட்டு 7 நாட்கள் அதை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். அப்ப எப்படி மாத்த போறோம் நம்ம? இதுதான் விஷயம். அப்ப நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்கள் தவறாக புரிந்து கொள்ளலாம். ஆனாலும் பாகவதத்தினுடைய ஒவ்வொரு வரியும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்ன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. அதுதான் அந்த வார்த்தை வருது. ஸ்ரீமத் பாகவதத்துல எந்த விதமான குறைபாடும் இல்லை. பகவானுடைய நாமங்கள்ல குறைபாடு இல்லை, பகவானுடைய லீலைகள்ல குறைபாடு இல்லை, பகவானுடைய செயல்கள்ல குறைபாடு இல்லை, பகவானிடம் குறைபாடுகள் இல்லை. என்ன குறைபாடு? நாம புரிந்து கொள்வதில் குறைபாடு இருக்கும். நம்ம விஷயங்களை வாழ்க்கையில எப்படி நெறிமுறைப்படுத்துவதில் குறைபாடு இருக்கலாம். ஆனா என்ன, பகவானுடைய விஷயங்கள்ல குறைபாடு கிடையாது. குறைபாடாக இருந்தாலும், இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது, குறைபாடாக இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தும்.
அப்ப குறைபாடு இல்லாமல் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. குறைபாடு இருந்தாலும் புரட்சி ஏற்படுத்துதான். பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது தான் சொன்னேன். நீங்க வந்தீங்களான்னு தெரியல. முதல்ல நிகழ்ச்சி ஆரம்பத்துல என்ன சொன்னோம் அப்படின்னா, மேற்கத்திய நாடுகள்ல இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்தை படித்து வாழ்க்கையே மாற்றக்கூடிய நபர்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். மேற்கத்திய நாடுகள்ல வாழக்கூடிய கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரம்? என்ன கலாச்சாரம் அப்படின்னா, நாம வந்து எப்பொழுதும் வந்து தீங்கு விளைவிப்பது, இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, மாமிசங்கள் சாப்பிடுவது, தகாத பாலுறவு, போதை பழக்கங்களுக்கு அடிமை, சூதாட்டங்கள், இதெல்லாம் வந்து தினமும் பண்ணுவாங்க. அவங்களால எப்படி எல்லாத்தையும் விட்டு விட்டு ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியுது? பகவானுடைய நாமங்களை சொல்ல முடியுது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரேன்னு இடைவிடாமல் எப்படி சொல்ல முடியுது? எவ்வாறு கெட்ட பழக்கங்கள் திருப்பி போக முடியல? எவ்வாறு அவர் உயர்ந்த பக்தர்களா மாறுறாங்க? எப்படி மாறினாங்கன்னா இதேதான். என்ன அப்படின்னா, ஜனதாக விப்ளவோ, மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஸ்ரீமத் பாகவதம் அவர்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தியது. எல்லா நாட்டிலையும் பாக்குறோம். இன்னைக்கு இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி அடக்கம் இஸ்கான்னு சொல்லக்கூடிய ஹரே கிருஷ்ணா கோயில் 150க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு. 150க்கும் மேற்பட்ட நாடுகள். எல்லா விதமான இன்னைக்கு போர் நடக்கக்கூடிய நாடுகள்ல கூட நம்மளுடைய கோயில்கள் இருக்கு, சென்டர்கள் இருக்கு. எல்லாருக்கும் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். பாகவத்தை பற்றி, பகவத்கீதையை பற்றி, பகவானை பற்றி, வாழ்க்கை எப்படி வாழணும், எவ்வாறு வாழ்க்கை நெறிமுறைப்படுத்தணும், எல்லாம் சொல்லிக் கொண்டுதான் இருக்காங்க. யாருக்கு நம்மளே சொன்ன அந்த விஷயத்தையும் நீங்க இருந்தீங்களான்னு தெரியல. புத்திசாலி என்ன பண்ணுவான் அப்படின்னா, எங்க வந்து அருமையான ஒரு தங்கம் இருக்கிறதோ அந்த தங்கத்தை உடனே எடுத்துக்கொள்வான். யாரு வந்து புத்திசாலி இல்லையோ அவன் என்ன பண்ணுவான்? பாகவதத்துல ஒண்ணு இல்ல, இன்னைக்கு காலத்துக்கு பொருந்தாது, இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏற்றது இல்ல, இதெல்லாம் அந்த காலத்து நூல்கள், கட்டுக்கதைகள் அப்படின்னு என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த அழுக்க மட்டுமே பார்ப்பானே தவிர தங்கத்தை பார்க்க மாட்டான். அதுதான் வந்து உண்மை. யாரு பாகவத்தை எடுத்துக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். யாரு பாகவத்தை எடுத்துக்கலையோ அவங்களுடைய வாழ்க்கையும் பார்க்கிறோம். நம்ம 2 பேரும் வந்து எதிர்மறை நிக்கிறாங்க. ஒருவருடைய வாழ்க்கை மங்களமாக இருக்கிறது, ஒருவருடைய வாழ்க்கை அமங்கலமாக இருக்கிறது. அதனால நம்மளுடைய குறைபாடுகள் எவ்வளவு இருந்தாலும் சரி, நம்மளை தூய்மைப்படுத்துவது ஸ்ரீமத் பாகவத்திடம் சரணடையும் போது நடக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்னைக்கு தெளிவா புரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. சேத்து ராமன் அப்படின்ற கையை உயர்த்திருக்கார். அவர் கேள்வி கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம். சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. இப்போ நீங்க இன்னைக்கு எடுத்த ஸ்லோகத்துல வந்து போன வாரத்துல வந்து 14வது ஸ்லோகம் வரைக்கும் இருந்தது. 17வது அத்தியாயத்துல 14 ஸ்லோகம் வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு எத்தனாவது ஸ்லோகம் வரைக்கும் ஆயிருக்கு? இன்னைக்கு வந்து என்ன எத்தனாவது ஸ்லோகம் வரைக்கும் ஆயிருக்கு அப்படின்னா 20வது ஸ்லோகம் வரைக்கும் ஆயிருக்கு. அடுத்த வாரம் 22வது ஸ்லோகம் பார்ப்போம். 21 வரைக்கும் ஆயிருக்கு இன்னைக்கு. சரி சரி. அதே 17வது அத்தியாயத்தினோட 21வது ஸ்லோகம் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. அதுல வரக்கூடிய விஷயங்கள் எவ்வாறு மகாராஜ் பரிஷத் என்ன சொல்ல போறார், அது காளை, தர்மராஜராகிய காளையினுடைய எல்லா பதில்களையும் இருக்கு. எவ்வாறு தர்மம்னா என்ன, தத்துவங்கள்னா என்ன, எவ்வாறு புரிந்து கொள்வது, விஷயங்களை உள்ளபடி எப்படி புரிந்து கொள்வது அப்படின்ற விஷயங்கள் அதுல வருது. சரி சரி. அது ஹரே கிருஷ்ணா. இங்க வந்து சாட்ல வந்து ஹரிபிரசாத்ன்றவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அவர் என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னா, நிறைய கேள்விகள் இருக்கு. அதுல வந்து சில கேள்விகள் மட்டும் எடுத்துப்போம். சில கேள்விகள் வந்து இன்னைக்கு உதாரணத்துக்கு திருதராஷ்டிரர் ஏன் வந்து குருடனாக இருந்தார் அப்படின்ற விஷயம்லாம் வருது. அது வந்து ஒரு பெரிய கதை. அது வந்து மகாபாரதத்தினுடைய கதை. அது இந்த இன்னைக்கு வகுப்புக்கு ஏற்றதா இல்லை. நம்ம உள்ள நாள் பார்க்கலாம் அதை. இதே மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிரம்மன், பரமாத்மான், பகவான், அந்த விஷயம் வருது. பிரம்மன்னா யாரு, பரமாத்மானா யாரு, பகவான்ற விஷயங்களும் இன்னைக்கு வகுப்புக்கு இல்லை, இருந்தாலும் பாகவதத்துல வருது. அது பின்னாடி 2வது காண்டத்துல வருது. பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்யத்தே தத் அப்படின்னு வருது. என்ன அப்படின்னா 3 விதங்களா பகவானை புரிஞ்சுக்க முடியும். அது என்ன விதம் அப்படின்னா, முதல்ல வந்து பரமாத்மா நிலை, அருவ நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய பகவான்றது ஒரு ஒளி அப்படின்னு பார்க்கக்கூடிய நிலை. 2வது என்ன, பரமாத்மா, 4 கைகளுடன் சங்கு சக்கர கதா பத்மான்னு சொல்லக்கூடிய 4 விஷயங்களுடன் நம்முடைய பரமாத்மாவா இருக்கின்றார். அது பரமாத்மா நிலை. அடுத்து பகவானை உள்ளது உள்ளபடி பார்ப்பது. அதனாலதான் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் எழுதுவார் அப்படின்னா, சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட் எழுதுவார். என்ன அப்படின்னா, புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் அப்படின்னு தமிழ்ல ஆக்கம். புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள்னா என்ன? அவர் புருஷோத்தமர், முழுமுதற் கடவுள். அவரை உள்ளது உள்ளபடி எப்படி பார்ப்பது, அது பகவான் நிலை. இதற்கு எளிமையான உதாரணம் மூலியமா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இதான் உதாரணம். ஸ்ரீல பிரபுபாதர்களுடைய உதாரணம் மூலியமா உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, சூரியன் இருக்கு.
சூரியனுடைய உதாரணம் ரொம்ப அருமையான உதாரணம். இந்த பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்யத்தேன்னு சொல்லக்கூடிய 3 விஷயத்துக்குரிய உதாரணம். சூரியன்ல வந்து என்னன்னா, முதல்ல சூரிய ஒளி. நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? சூரிய ஒளி. தினமும் காலையில சூரிய ஒளி நமக்கு வீட்டுக்கு வருது. நம்ம கதவை திறந்தோம் அல்ல நேர்ல போய் நின்னோம் அப்படின்னா சூரிய ஒளி நமக்கு கிடைக்குது. இது சூரிய ஒளி. சூரிய ஒளி எங்க இருந்து வருது? அது சூரிய கிரகணம் சூரிய இது கிரகணத்துக்கு கூடிய அந்த சூரியம் அப்படின்னு கூடிய அந்த வஸ்துல இருந்து வருது. அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா, சூரிய தேவன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சூரிய தேவன் ஒரு நபர் இருக்கிறார். சாஸ்திரம் சொல்லுகின்றது, நீங்க நம்பலன்னா சரி, சாஸ்திரம் சொல்லுகிறது சூரிய தேவன் ஒரு நபர் இருக்கார். அந்த சூரிய தேவன் நபருடைய இருக்கிறதன் காரணமா சூரிய அந்த காண்டத்துல இருந்து என்ன வருது? சூரிய ஒளி வருகிறது. இதே மாதிரிதான் என்ன அப்படின்னா, அந்த சூரியன் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய விஷயங்களை போல சூரிய ஒளி அந்த பகவானுடைய ஒளின்னு சொல்லக்கூடிய பிரம்மன். சூரிய தேவன் அப்படின்றவர் பகவான். அவர் இருக்கக்கூடிய விஷயம் எங்க வீட்டு இருக்கின்றார் பரமாத்மாவாக. அது அவருடைய ஒரு அங்கம் அப்படின்னு சொல்லலாம். சோ இதன் மூலியமா நான் புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு நிலை. பகவானுடைய ஒளி வடிவில பார்ப்பது வந்து முதல் நிலைன்னு சொல்லலாம். அல்லது அவரை வந்து பரமாத்மாவாக பார்ப்பது வந்து 2வது நிலைன்னு சொல்லலாம். உயர்ந்த நிலை என்ன? பகவானை நேருக்கு நேர் பார்ப்பது, பகவானை உள்ளது உள்ளபடி பார்ப்பது இல்லையா? ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா அப்படின்னு பிரம்மதேவர் சொல்றார் பிரம்ம சமிதையில இல்லையா? ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா. அவருக்கு வந்து ஒரு விக்கிரகம் இருக்கு, சச்சித் ஆனந்த விக்கிரகா. அவருக்கு ஒரு உருவம் இருக்கிறது, நம்மை போல இருக்கின்றார். வேணும் குணந்தம் அரவிந்த தலாய தாட்சம். எவ்வளவு அருமையா இருக்கிறார். அவர் அழகு என்ன? எல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. அதனால சாஸ்திர கூற்றின்படி நாம யாரு பிரம்மன், யாரு பரமாத்மா, யாரு வந்து பகவான் அப்படின்ற விஷயத்தை உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்க வேண்டும் நம்ம இல்லையா? அப்புறம் வந்து இதான் வந்து அவர் கேட்ட கேள்வி. சரி, வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கிறதா? வேற யாராவது கேள்விகள் இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாம். யாருக்கும் கேள்விகள் இல்லை அப்படின்னா நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கலாம். யாருக்காவது கேள்விகள் இருந்தால் நீங்க வந்து உங்க கையை உயர்த்தலாம். சோ நம்ம வந்து தொடர்ந்து இந்த மகாராஜ் பரீட்சித் கலியை தண்டித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் காண்டம் ஸ்ரீமத் பாகவதம் 16, 17 வரக்கூடிய அந்த அத்தியாயங்களை பத்தி பார்த்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு வாரமும் நீங்க எல்லாரும் எனக்கு என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள், வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நிகழ்ச்சி 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் நடக்குது சனிக்கிழமை அப்படின்னா 6:01 ஆரம்பித்து விடும். நிறைய மக்கள் கொஞ்சம் லேட்டா வந்தீங்க அப்படின்னா இந்த 6 மணிக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். 6 மணிக்கு நம்ம தினமும் ஒவ்வொரு வாரம் என்ன பண்றோம்? பாகவத மகாத்மியம்னு பார்த்து கொண்டிருக்கோம். ஒரு ஸ்லோகம், பாகவதத்தினுடைய அழகான ஸ்லோகம், பாகவதம் ஏன் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கோம். சோ அதை நீங்கள் இழக்கக்கூடாது. அனைவரும் முடிந்த அளவுக்கு பகவானினுடைய விஷயத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இல்லையா? நம்ம ஏன் லேட்டா வரணும்? லேட்டா வரவே கூடாது. நீங்க எல்லாரும் எனக்கு முன்னால் வரணும். பகவானுடைய விஷயத்தை கேட்பதற்கு நீங்கள் ஆர்வமா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். சோ அதனால 6 மணிக்கு முன்னாடியே வாங்க. பாகவதத்தினுடைய விஷயத்தை பற்றி முதல்ல தெரிந்து கொள்ளுங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பகவானுடைய விஷயத்தை வந்து உள்ளது உள்ளபடி பகவானுடைய கருணை மூலியமா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். சோ இதான் வந்து விஷயம். இதோடு நம்ம வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் உங்க எல்லாரையும் இந்த மகாராஜ் பரீட்சித் கலியை தண்டித்தல் அப்படின்ற நிகழ்ச்சி மூலியமா அடுத்த சனிக்கிழமை 6 மணிக்கு சந்திப்பதில் மிகவும் நான் மகிழ்ச்சி கொள்வேன். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.